வலுக்கட்டாயம் என்று போட்டிருக்காங்க. அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸுக்கு தகாத செல்வாக்குன்னு போட்டிருக்காங்க. இவன் முதலாவது டியூரஸ் சொன்ன ரைட். இதை கொஞ்சம் வாசிங்க ஒரு 2-3 மினிட்ஸ் வாசிங்க இதை. ஓகே. அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஒப்பந்தத்தில் வலிதார்ந்த தன்மையை பாதிக்கிற காரணிகள் சில இருக்கு. என்ன மிஸ்டேக்ன்றது தவறு. நாங்கள் அதை படித்ததுக்கு ஒரு கேள்வி பார்த்தோம். மிஸ்ரெப்ரசன்டேஷனுங்கிறது எங்களோட கூற்றில் வரக்கூடிய ஒரு ஃபோல் ஸ்டேட்மெண்ட் அல்லது அதில் வரக்கூடிய ஒரு பொய் அல்லது மோசடியான விஷயம். இப்போ டியூரஸ்ன்னு சொன்னால் என்ன? டியூரஸ்ன்னு சொல்கிறது ஒரு வகையான ஒரு 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 ஃபோர்ஸ், ஒரு வகையான பலத்தை பாவிக்கிறது. ஒரு வற்புறுத்தல் அல்லது ஒரு அச்சுறுத்தல் அல்லது ஒரு த்ரெட் பண்ணுறது, அவங்கள நாம் பயமுறுத்துறது. இப்படி ஒரு ஒப்பந்தம் நான் உங்களுக்கு நேற்று ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒப்பந்தத்தை பேசிக் ஃபிலோசபி ஈக்குவாலிட்டி. 2 பேரும் ஒரு சமனான இடத்துல இருந்துதான் அந்த ஒப்பந்தத்தை என்ன செய்யணும், கொடைமுனைவாளனும் சரி ஏற்பாளனும் சரி ஈக்குவலான பொசிஷனில் இருந்து தான் அந்த ஒப்பந்தத்தை அவங்க நிறைவேற்றணும், அந்த ஒப்பந்தத்தை அவங்க உருவாக்கணும். அப்போ ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்கிற நேரத்தில் அந்த ஈக்குவாலிட்டி அந்த இடத்துல இல்லாமல் போனால் அது நிச்சயமாக ஒப்பந்தத்தில் வலிதார்ந்த தன்மையை பாதிக்கும். இது சம்பந்தமாக ரோமன் டச் லோவிலையும் சரி இங்கிலீஷ் லோவிலையும் சரி அவங்க சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரோமன் டச் லோ கொஞ்சம் விரிவாக அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் அது புக்கில் ஃபஸ்ட் பேஜில் அந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட் பேஜில் பார்த்தா தெரியும். அதை நான் ப்ரீஃபாக சொல்லுவேன். இப்போ இங்கிலீஷில் ஒரு வளமையாக அவங்க இங்கிலீஷில் எதையும் சிம்பிளாக தானே அப்ரோச் பண்ணுவாங்க. அது மாதிரி அவங்க இதையும் ஒரு ஈஸியான ஒரு எட்ஜில் தான் இதையும் அவங்க
பார்க்குறாங்க. அப்போ பேசிக் ஐடியா என்னென்னா, டியூரஸ் என்று சொல்கிறது வந்து ஒரு ஃபோர்ஸ், ஒரு த்ரெட், அந்த ஒப்பந்தத்துக்கு அவங்கள வலுக்கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் ஒன்றை பாவிச்சு அந்த ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொள்ள வைக்கிறது தான் நாங்கள் டியூரஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அவங்க ஒத்துக்கொண்டுட்டாங்க, பயத்தில் ஒத்துக்கொண்டுட்டாங்க, ரைட். ஒரு கன் பாயிண்டில் நீங்கள் இந்த சைன் வைங்க, இந்த ஒப்பந்தத்துக்கு சைன் வைங்க, இந்த கன் பாயிண்டில் நாம் சொன்னால் உயிருக்கு பயத்தில் என்ன செய்வாங்க? சைன் பண்ணுவாங்க. அந்த இடத்துல உயிரை பாதுகாக்கத்தானே யாரும் பார்ப்பாங்க, ரைட். பிறகு அந்த ஒப்பந்தம் ரன் ஆகிட்டு போகிற நேரம் இந்த விஷயம் தெரிய வருது. தெரிய வந்து நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு போனால் ஒரு டியூரஸ், ஒரு பயம், ஒரு வற்புறுத்தல தான் இது நிகழ்ந்திருந்ததுங்கிறது நீதிமன்றத்துக்கு ப்ரூவ் ஆகினால், எண்பிக்கப்பட்டால் அந்த ஒப்பந்தத்தை வெறிதான ஒரு ஒப்பந்தமாக நீதிமன்றம் அறிவிக்கும். ஆகவே டியூரஸ் என்று சொல்றது ஒப்பந்தத்தில் வலிதார்ந்த தன்மையை பாதிக்கின்ற, கேள்விக்குட்படுத்துகின்ற ஒரு முக்கியமான காரணிகள் ஒன்று. அப்போ ஆர்டிஎல் அப்ரோச் நான் சொன்ன மாதிரி, இப்போ நீங்கள் இந்த ஆரம்ப காலங்களில் ஆர்டிஎல் வந்து இதுக்கு டேமேஜஸ் கொடுத்து கொண்டிருந்தது. பிறகு வெறிதாக்கலாம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்து நவீன ரோமன் டச்சு சட்டத்துக்கு கீழே இந்த கண்ட்ராக்டை வந்து ரெப்யூடியேட் பண்ணலாம். ரெப்யூடியேஷன் சொல்றது முழுக்க விட்ரோ பண்ணுறது, அதை வந்து ரிவோக் பண்ணலாம்ங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துச்சு. ஆகவே நான் நேற்று மிஸ்ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு சொன்னேன். மிஸ்ரெப்ரசன்டேஷன் இருக்கிற தெரிய வந்து அவங்க டேமேஜஸுக்கு போகலாம் அல்லது அதை நல்ல நோயிலாக ஆக்கலாம். அதே மாதிரி டியூரஸும் வந்து நீங்கள் அந்த ஒப்பந்தத்தை வலுவில்லாம ஆக்க விரும்பினா அந்த எக்ஸ்டெண்டுக்கு நீங்கள் போகிற அளவுக்கு சட்டத்தில் உங்களுக்கு இடம் இருக்கு. அப்போ ஒரு டியூரஸ் ஒன்று நடந்திருக்குன்னு தெரிய வந்தால் ஆர்டிஎல்ல என்ன சொல்லப்படுற இந்த காரணிகள் இருக்கும் என்றால் தான் நாங்கள் உண்மையாக டியூரஸ் இருக்குன்னு சொல்லி நீதிமன்றம், இப்போ நீதிமன்றத்துக்கு போய் ஒருத்தர் என்ன பயத்தில் தான் நான் இதுக்கு சைன் பண்ணினேன்னு சொன்னால் நீதிமன்றம் எடுத்தெடுப்புல அவரை கிளைமை வந்து ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ நீதிமன்றம் பார்க்கும் உண்மையிலேயே அங்கே அச்சுறுத்தல் ஒன்று இருந்ததா, அவருக்கு ஒரு உயிர் ஆபத்து இருந்ததா, அவர் அதை சைன் பண்ணாமல் விட்டுருந்தா அவருக்கு பாதிப்பு கொண்டு வந்திருக்குமா, அவருக்கு நஷ்டம் கொண்டு வந்திருக்குமா, அதனால தான் அவர் பண்ணினாரா அப்படிங்கிற விஷயத்த ஆராயும். அப்போ அவர் ஆர்டிஎலுக்கு கீழே நான் சொல்லப்பட்ட 6 விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து நான் அதை குயிக்காக சொல்லிட்டு போகிறேன், ரைட். பொதுவாக வந்து 2 தரப்பும் முழு மனதோட ஒரு ஃப்ரீயான மைண்டோட தான் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே வர வேணும். அப்படி இல்லாமல் ஒரு அச்சுறுத்தல் ஒன்று அங்கே இருக்குமாக இருந்தால், அதன் மூலமாக அவருக்கு பயம் ஏற்பட்டிருந்தால், அந்த பயம் வந்து உண்மையிலேயே அந்த சிச்சுவேஷனுக்கு வரக்கூடிய பயமாக இருந்திருக்கணும். சில ஆட்கள் அடிப்படையில் பயந்த சுபாவமாக இருப்பாங்க. உண்மையிலேயே ஒரு 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 கொமன் மேன், ஒரு பொதுவான மனிதனுக்கு பயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு செயல் தான். கன் பாயிண்ட்டாக யாரும் பயப்படத்தானே செய்வாங்க. அப்போ அந்த ஃபியர் வந்து ரீசனபிளான ஒரு ஃபியராக இருந்ததா, அந்த த்ரெட் வந்து உடனடியாக ஏற்படுத்தப்பட்டதாக இருந்ததா, இம்மீடியட்டாக இருந்ததா, அது வந்து ஒரு இல்லீகல் கண்டக்டா. இப்போ ஒருத்தர் வந்து கன் பாயிண்ட்ல இது செய்யறது வந்து அது வந்து இது அட்டெம்ப்ட் டு மர்டர், அது கொலை அச்சுறுத்தல். அப்போ அது ஒரு இல்லீகல் கண்டக்ட் அப்படி இருந்ததா, அதனால ஒரு டேமேஜ் ஒன்று வந்ததாங்கிறதெல்லாம் நீதிமன்றம் பார்க்கும். இது வந்து ஆர்டிஎல் பிரின்சிபிளுக்கு கீழே இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருந்தால் அவங்க ஒரு டியூரஸ் ஒன்று இருந்ததாக நீதிமன்றம் கருதி அவருக்கு தேவையான நிவாரணத்துக்கு போகும். உண்மையாக ஏன் நாங்கள் அந்த டியூரஸை ரைஸ் பண்ண வேண்டி வரும்ட்டா, அந்த கண்ட்ராக்டை நாங்கள் பயத்தில் ஒத்துக்கொண்டிருப்போம். அப்புறம் எங்களுக்கு அந்த கண்ட்ராக்ட் பாதிப்பான ஒரு கண்ட்ராக்டாக இருக்கும் நிச்சயமா. இல்லாட்டி எங்களுக்கு பாதிப்பாக இருந்து மற்றவருக்கு நல்லபடியாக தானே அவர் கன் பாயிண்ட்லையோ இல்லை ஒரு அச்சுறுத்தலையோ செய்ய வலிக்கிட்ட காரணம் என்னன்னா அது அவருக்கு பிரயோஜனமாக தெரியும். நாங்கள் ஏன் ஏலாண்டிருப்போம்னா எங்களுக்கு பாதகமானதாக இருந்தது. அந்த பாதகம் என்ற காரணத்தினால நாங்கள் அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்து அது உண்மையிலேயே டியூரஸ் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அந்த கண்ட்ராக்டை வந்து நாங்கள் வாய்டபுளாக அதை நாங்கள் கிளைம் பண்ணலாம். இங்கிலீஷ் லோக்கு கீழையும் வந்து நீங்கள் பார்த்தா தெரியும், பொதுவாக இந்த டியூரஸுக்கு கீழே மேற்கொள்ளப்படுற கண்ட்ராக்ட் வந்து வாய்டபுள் தான் ங்கிற ஒரு கன்செப்ட் இங்கிலீஷ் லோக்குகளையும் இருக்கு. ஆகவே நீங்கள் ஆர்டிஎல்லையும் சரி இங்கிலீஷ் லோக்குகளையும் சரி ஒரு டியூரஸ், ஒரு வற்புறுத்தல் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் ஒன்றை வலுவில்லாமக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் வந்து சட்டத்தில் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. ஆகவே ஒப்பந்தம் ஒன்றின் வலிதார்ந்த தன்மையை, வேலிடிட்டியை பாதிக்கின்ற காரணிகளில் டியூரஸும் ஒரு காரணியாக அமையும். ரைட். அடுத்தது இக்கனாமிக் டியூரஸ்ன்னு ஒரு விஷயம். இந்த எக்கனாமிக் டியூரஸ்ங்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் பொருளாதார வலுக்கட்டாயம் என்று சொல்லி சொல்ற நேரம் ஒரு சந்தர்ப்பம் வரும். அந்த சந்தர்ப்பத்தில் வந்து இது வந்து ஒரு கண்ட்ராக்ட் நடந்து கொண்டிருக்க கொலையும் வரலாம். சரிதானே?
நீங்க எனக்கு இந்த ஒப்பந்தத்தை செய்யலைன்னால் நான் உங்களுக்கு இப்படியான ஒரு பொருளாதார நெருக்கடியை உங்களுக்கு ஏற்படுத்திடுவேன் என்று பொருளாதாரத்தை கொண்டு பொதுவாக அச்சுறுத்துறது. சரிதானே? இப்போ இதை வாசிச்சா உங்களுக்கு தெரியும். economic duress in contracts occurs where a party to a contract threatens to cancel a contract. நீங்கள் இப்படி செய்ய நான் கேன்சல் இந்த கான்ட்ராக்டை நிப்பாட்டிடுவேன், இது செஞ்சிருவேன் என்று டிமாண்ட், நான் ஒரு டிமாண்டை முன் வைக்கிறேன். சரிதானே? இப்போ இந்த கேஸ்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த இது புக்கில் உள்ள கேஸ் தான் இது. பிஎன்எஸ் கான்ட்ராக்டர்ஸ் வர்சஸ் விக்டர் கிரீன் பப்ளிகேஷன்ஸ். ஒரு ஐ கிவ் யூ லைக் ஒரு 3 minutes தரேன், நீங்கள் பிக்க பாருங்களேன். யாராவது பிரீஃப் பண்ண விரும்புறீங்களா? ஓகே ரைட், நான் சொல்றேன். இதுல அந்த கான்ட்ராக்ட், இதுல பிஎன்எஸ் தான் கான்ட்ராக்டர்ஸ், கிரீன் பப்ளிகேஷன்ஸ் தான் இவங்க கான்ட்ராக்ட் கொடுக்கணும். கான்ட்ராக்டர்ஸ்க்கு என்ன சார் பப்ளிகேஷன் தான் எக்ஸிபிஷன் செய்ய போறாங்க. என்னென்றால் அவங்க வேலைகளுக்கு டெக்கரேஷன்ஸ் வேலைகளுக்கு இவங்க கான்ட்ராக்டர்ல கொடுக்க, கான்ட்ராக்ட் அப்புறம் கொஞ்சம் கூட வேலைகள் அடிஷனல் செய்யறேன்னு சொல்லி கூட காசுல கேட்கிற. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, இப்ப கான்ட்ராக்டரோட நாங்க ஒத்து வர இல்லாட்டி நாங்க எங்களுக்கு இந்த வார ஸ்பெக்டேட்டர்ஸ் இருக்கு, அப்படி நாங்க டேமேஜஸ் நாங்க பேஸ் பண்ண வேண்டி வரும்னு சொல்லி வேற பயத்துல இவங்க இந்த கான்ட்ராக்ட் கேட்கிற அந்த அமௌண்ட் கொடுக்கறதுக்கு ஓம்படுறாங்க. ஒரு அன்டியூ டியூரஸ் உண்டு. என்னன்னா இவங்க கண்ட்ராக்டர், அதாவது இந்த விக்டர் கிரீன் பப்ளிகேஷன் ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று செய்ய போற நேரம் அங்க எக்ஸிபிஷன் ஒன்று செஞ்சா நாங்க ஸ்டால் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண தானே வேணும், நிரம்ப ஸ்டால்ஸ் வைப்போம் தானே. அப்ப அதுக்கு சில ஸ்டாண்டுகள் செய்யறதுக்காக கண்ட்ராக்டர் தான் அந்த வேலையை பாருங்க கொடுக்காங்க. எக்ஸிபிஷனுக்கு 1 வீக்கை விடவும் குறைஞ்ச காலம் இருக்கிற நேரத்துல அந்த அந்த கண்ட்ராக்டர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு சில அடிஷனலான சில காஸ்ட்கள் எங்களுக்கு ஏற்படுது, அதை நீங்க பே பண்ணினா தான் நாங்க
இதை செய்வோம், இல்லாட்டி நாங்க இந்த கண்ட்ராக்டை கேன்சல் பண்ண போறோம் என்று சொல்றாங்க. அது வந்து அந்த எக்ஸிபிஷன் நடத்த போற ஆட்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வரும். அது நடத்தலைண்டா அவங்களோட அவங்களோட இதுக்கு அவங்களோட ரெப்யூட்டேஷனை பாதிக்கும், அவங்களோட பிஸ்னஸை பாதிக்கும். இப்போ 1 வீக்குள்ள அவங்க இன்னொரு கண்ட்ராக்டர் தேடவுமே இல்லை தானே என்ன. அப்ப இதெல்லாம் பாதிக்கும்ன்றதால பெரிய ஒரு இழப்பொண்டு வரும், எக்கனாமிக்கலி நமக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பொண்டு வரும் என்ற பயத்துல ரைட் இவங்க அதை ஒத்துக்கொள்றாங்க. பிறகு இதுக்கு எதிராக வழக்கு போறாங்க. என்னண்டா இந்த கண்ட்ராக்ட் ஒரு டியூரஸ்ல மேற்கொள்ளப்பட்ட கண்ட்ராக்டுங்கிறதால எங்களுக்கு நிவாரணம் தேவைன்னு சொல்லி போற நேரத்துல நீதிமன்றம் என்ன சொல்லுது, இது ஒரு டியூரஸ் ஒரு வற்புறுத்தல் நிகழ்ந்த ஒரு விஷயம்தான். ஆகவே அந்த கிளையண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை, அந்த மேலதிகமாக கேட்ட அமௌண்ட்டை ரிகவர் பண்ணி கொள்ளலாம் என்று சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்குது. அப்படித்தானே? ரைட். அப்போ ஒரு இக்கனாமிக் டியூரஸ் என்று சொல்ற நேரம் இப்போ அவங்க உண்மையா எதை வச்சு பயந்தாங்கண்டா அதால தங்களுக்கு வரப்போற பொருளாதார ரீதியான இழப்பை யோசிச்சுட்டு தான் அவங்க அந்த மேலதிகமான காசை கொடுத்தாங்க. அப்படித்தானே? ரைட். அப்போ இதைத்தான் இக்கனாமிக் டியூரஸ் என்று சொல்லுவோம். இது ஒரு தனித்தலையங்கமாக புக்லையும் இருக்கு, நீங்க பார்க்கலாம். புக்ல 58ஆம் பக்கம் அது சம்பந்தமாக அவங்க இருக்கு. அதுல அடிஷனலாக இன்னொரு கேஸ்ல உண்டு. இது ஒரு முக்கியமான கேஸ்ல, இது 2-3 விஷயத்துக்கு வருது. இந்த கேஸ்லோட பேர் வந்து ஆக்சிடென்டல் வேர்ல்ட் வைட் இன்வெஸ்ட்மெண்ட் வர்சஸ் கிப்ஸ் இருக்கு. அந்த கேஸை இப்படித்தான் ரிஃபர் பண்றாங்க, அவங்க அந்த கேஸ் தான் அது. சரிதானே? இந்த கேஸ் தான். இதை நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டே அடுத்ததுக்கு போறது நல்ல. இது எக்கனாமிக் டியூரஸுக்கு வந்து முதலாவது வழக்கு. இதையும் ரைட். ஓகே, நான் ஒரு 2-3 மினிட்ஸ் தரேன், நீங்க இதையும் ஒரு வாசிங்க.
ஓகே, இதை யாராவது டிஸ்கஸ் பண்ண விரும்புறீங்களா? அந்த டிஃபெண்ட் அவங்க ரெண்டு அந்த படகுகள், அந்த ரெண்டு வெசல்ஸ் அவங்க ஒப்பந்தத்தில் எடுக்கிறாங்க, டாட்டா பண்றாங்க ஹயருக்கு. இவங்க சொல்றாங்க இவங்க விலையை குறைக்க இல்லாட்டி தாங்கள் நட்டப்படும் சொல்லி சொல்றாங்க. நட்டப்படுவோம். ஓ, அப்ப ஆனா அது உண்மை இல்ல. சொல்றாங்க ஃபேக்ட்ஸ்ல. ஓகே. ஓ, ஆனால் இவர் அடுத்தவர் கொடுக்கிற வர பயப்படுற பயத்துல அவருக்கு ஒரு பொருளாதார நட்டம் ஏற்பட சாத்தியக்கூட இருக்குன்னு சொல்லி அவர் அந்த ஒப்பந்தத்துல சைன் பண்றார். விலையை குறைக்கிறார். விலையை குறைக்கிறார். இதுல ஓகே, இப்ப நாங்க இப்படி ரைட். இதுல டிஃபெண்டன்ஸ் யாரு? இந்த கேஸ்ல டிஃபெண்டன்ட் யாரு, கிளைமன்ட் யாரு? இந்த கேஸை நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னன்னா இது வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், இந்த கேஸ்ல ஆக்சிடென்டல் வேர்ல்ட் வைட் இன்வெஸ்ட்மெண்ட் வர்சஸ் ஸ்கிப்ஸ், அப்படிதானே? இதுல கிளைமன்ட் யாரு, டிஃபெண்டன்ட் யாரு? ஓகே, கிளைம்ங்கிறது என்ன? கிளைம்ங்கிறது ஒரு ஒரு நாம எதையாவது கோர்றது, அப்படித்தானே? நம்ம கிளைம் பண்றோம். அப்போ ஒரு வழக்குல அந்த வழக்குல தனக்கு இன்னும் தேவைக்கு கிளைம் பண்றது யாரா இருக்கும்? வழக்காளி. வழக்காளி. அப்ப இந்த கிளைமன்ட் யாரு? இதுல ஆக்சிடென்டல் வேர்ல்ட் வைட் இன்வெஸ்ட்மெண்ட். சரி, ரைட். இதுல டிஃபெண்டன்ட் யார்? அப்ப எதிராளி யார்? ஓட்டோவா? ஸ்கிப்ஸ். ஓகே, அப்ப இந்த சிபியோனும் சிபோட்டும் என்ன விஷயம் அது? அப்ப சிபியன் அந்த ஆக்சிடென்டல் வேர்ல்ட் வைட் இன்வெஸ்ட்மெண்ட் பிரதிநிதித்துவப்படுத்துற ஆளா இருக்கும் சார்? இல்ல இல்ல இல்ல, அந்த சொல்றாங்க பாருங்க, the defendants chartered two vessels. வெசல்ங்கிறது என்ன? வெசல்ங்கிற விஷயம் என்ன? அந்த கப்பலோ படகோ ஏதோ உண்டு. கப்பல். ஓ, இப்ப நாங்க பொதுவா கப்பல், இப்ப நாங்க வாகனத்தை வாடகைக்கு எடுக்கிற மாதிரி கப்பலை வாடகைக்கு எடுக்கலாம், சரிதானே? கப்பலை நாங்க ரெண்டு விதமாக வாடகைக்கு எடுக்கலாம். ஒன்று எப்படின்னா, முழு கப்பலையும் நாங்க வாடகைக்கு எடுக்கலாம், அல்லது கப்பல் ஒரு ஸ்பேஸை நாங்க வாடகைக்கு எடுக்கலாம். சரியா? ரெண்டு மாதிரியும் எடுக்கலாம். இதுல டிஃபெண்டன்ஸ் என்ன செய்யறாங்கன்னா, ரெண்டு கப்பலை முழுசாக வாடகைக்கு எடுக்காங்க. அந்த வாடகைக்கு எடுக்கிறதுக்கு இந்த மேரிடைம்ஸ், இந்த கப்பல் அந்த இண்டஸ்ட்ரியில நாங்க ரெண்ட் சொல்ல மாட்டோம், சார்ட்டர்ட் சொல்லுவோம். சரிதானே? அப்ப டிஃபெண்டன்ஸ் சார்ட்டர்ட் 2 vessels from the claimant. அது சரிதானே? ஓகே. அப்ப எத்தனை கப்பல் இவங்க எடுக்காங்க? 2. அந்த ரெண்டு கப்பல்ல பேரு தான் அந்த சிபியோனும் சிபோட்டும், இல்லைங்களா? ஓகே, ரைட். சரிதானே? ரைட். இப்ப ரெண்டு கப்பல் என்ன சார்? ரெண்டு கப்பல்ல பேர் தானே? ஓகே, ரைட். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப டிஃபெண்டன்ஸ், இப்ப ஏற்கனவே வாடகை அமௌண்ட் அவங்க பிக்ஸ் பண்ணி தானே இருப்பாங்க. ரெண்டு தரப்பும் ஒப்பந்தம் ஒன்றுக்கு போயிருப்பாங்க தானே. இவங்க கப்பலை கேட்டு போயிருப்பாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க, ரைட், நீங்க 3 மாசத்துக்கு வாடகை எடுக்கிறீங்க, 3 மாசத்துக்கு உங்களுக்கு நாங்க 5000 பவுண்ட்ஸுக்கு நாங்க வாடகைக்கு தரோம். ஒரு கப்பலுக்கு 2500 பவுண்ட்ஸ், 2 கப்பலுக்கும் 5000 பவுண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். இதுக்கு ஓகே பண்ணி தானே அந்த ஒப்பந்தம் உருவாயிருக்கும், இல்லையா? இது 5000 தானே கன்சிடரேஷன். இந்த ஒப்பந்தத்துல கன்சிடரேஷன் 5000 பவுண்ட்ஸ் தானே. அவங்க அதை ஏற்பு செய்திருந்தா தானே அங்க வலிதான ஒப்பந்தம் ஒன்று உருவாயிருக்கும், இல்லையா? அதுக்கு பிறகு தானே கப்பலை கொடுத்திருப்பாங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, அவங்க எங்களுக்கு நிறைய பினான்சியல் டிஃபிகல்டிஸ் இருக்குது, எதிராளிகள் சொல்றாங்க. எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நாங்க பேங்க்ரப்ட் ஆகிருவோம், வங்குரோத் ஆகிருவோம். ரைட்? வங்குரோத்துக்கு உண்மையான லீகல் டெஃபினிஷன் என்ன சொல்லுங்க பாப்போம். பேங்க்ரப்சிக்கு லீகல் டெஃபினிஷன் என்ன? ஒரு கடனை மீள செலுத்த முடியாத ஒரு நிலை, அதான் பேங்க்ரப்சி.
ஒரு கடனை உங்களை செலுத்த இயலாது, பெற்றுக்கொண்ட ஒரு கடனை இல்லாட்டி ஒரு விஷயத்தை செலுத்த இல்லாமல் போகணும்னா நாங்கள் பேங்க்ரப்ட் ஆகிட்டோம்னு அர்த்தம். ரைட். அப்போ இவங்க சொன்ன உடனே இவங்க கிளைமன்ஸ் இந்த கம்பெனி பார்க்குது, இவங்க உண்மையாக நாங்கள் அமௌண்ட்டை குறைக்காமல் விட்டு இந்த விஷயத்தில் அவங்க இழந்து எல்லாத்தையும் அவங்க பேங்க்ரப்ட் ஆகிட்டாங்க என்றால் எங்களுக்கு தேவையான அமௌண்ட்டையும் பே பண்ண மாட்டாங்க. அதே நேரம் கிளைமன்ஸுக்கு வேறு சில பேமெண்ட்டும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அதில் 4வது லைனில் போட்டிருக்காங்க பாருங்க, வேல்யூபிள் கஸ்டமர் அண்ட் தே வர் ஆல்சோ ஓட் சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் ஆஃப் மணி. ஏற்கனவே சில கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்குது. அப்போ மொத்தமாக நமக்கு இல்லாமல் போயிடுமென்று பயத்தில் ஒரு டியூரஸான சிச்சுவேஷன் உருவாகுதானே அங்கே இல்லையா? பயத்தில் என்ன செய்கிறாங்கண்டா அதை ரீநெகோஷியேட் பண்ணுறாங்க. பழைய அமௌண்ட்டு அந்த சார்ட்டை பண்ணின அமௌண்ட் இருக்குது தானே, வாடகை அமௌண்ட்டை ரீநெகோஷியேட் பண்ணுறாங்க. பிறகு அவங்களை ஏற்கனவே நாங்கள் 3வது லைனில் கம்ப்ளீட்லி அன்ரூண்டு போட்டுருக்காங்கண்ணே, அது தெரிய வந்து அவங்க திரும்பவும் என்ன செய்கிறாங்க, நாங்கள் ஒரிஜினல் அமௌண்ட்டுக்கே போவோம், இப்போ பிறகு நாங்கள் ரீநெகோஷியேட் பண்ண கான்ட்ராக்டை நாங்கள் புறத்தொதுக்கிட்டு நாங்கள் பழைய அமௌண்ட்டுக்கு போவோம்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் விட்ட உடனே அவங்க கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் கோர்ட்ஸ் என்ன சொல்லுது என்றால், நீங்கள் எக்கனாமிக் டியூரேஷன் ஒரு விஷயத்தில் நீங்கள் இதை கொண்டு வரது சரிதான், இது ஓகே தான், ஆனால் அங்கே ஒரு வலுவான ஒரு வற்புறுத்தல் ஒன்று அங்கே இருந்திருக்கணும். உங்களோட கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான வற்புறுத்தலோட காணல, நாங்கள் அதை அடையாளம் காணலைன்னு கோர்ட் சொல்லி அந்த விஷயத்தில் டிஃபெண்டன்ஸுக்கு ஃபேவராக தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் வருது. இதுதான் அந்த கேஸ். இதுதான் எக்கனாமிக் டியூரஸுக்கு. நீங்கள் அடுத்த லைனை பார்த்தா தெரியும், இந்த நோட்டில் போட்டிருக்காங்க, திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேஸ் where economic duress was recognized as giving rise to a cause of action. இதான் அந்த எக்கனாமிக் டியூரஸ் சம்பந்தமாக ஒரு வழக்கு காரணி வந்த முதலாவது வழக்காக கொள்ளப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஓகே. இதான் டியூரஸ்ங்கிற சப்ஜெக்டில் உள்ள மெட்டர். தான் நீங்கள் மேலதிகமாக புக்கில் உள்ள விஷயத்தை வாசிக்கலாம். நான் முக்கியமாக இது யாருக்கு சார் சாதகமா போனது? அப்போ டிஃபெண்டன்ஸுக்கு ஸ்கிப்ஸுக்கு சாதகமா, ஸ்கிப்ஸுக்கு டிஃபெண்டன்ஸ் எதிராளிகளுக்கு. அவன் சொல்லாங்கன்னா நீங்கள் அந்த அதை இந்த கான்ட்ராக்டை வைட் ஆக்குற அளவுக்கு எக்கனாமிக் டியூரஸ் உண்டு நீங்கள் எடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணல இந்த வழக்காளிகளுக்கு சொல்லலாம். ஓகே, அடுத்தது அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். இதில் இங்கிலீஷ் மீடியம் செய்கிற யாரோ நேர்த்திருந்தீங்க, புக்கில் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ்னு போட்டிருக்காங்க, பேஜ் நம்பர் 75 இங்கிலீஷில். அது அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்னு வருது. ரைட், அப்போ டியூரஸ் சரி தானே, டியூரஸுங்கிறது ஒரு வற்புறுத்தல். ரைட், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது தகாத செல்வாக்கு. தகாத செல்வாக்குன்றால் என்னென்றால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன்னு வைப்போம், நான் தான் பேப்பர் செட் பண்ணுறேன்னு வைப்போம், நான் தான் உங்களோட பேப்பரை மார்க் பண்ண போகிறேன்னு வச்சுக்கொள்வோம். ரைட், உங்களோட கிளாஸில் இருக்கிற ரைட் சொல்லுவேன் அருணோட வந்து நான் ஒரு ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ள போகிறேன், அந்த ஒப்பந்தத்தில் எனக்கு சாதகமான சில விஷயங்களை நான் ஏற்படுத்தி கொண்டு அருணோட சொல்கிறேன், அருண் நீங்கள் இதுக்கு ஒத்துக்கொள்ளத்தான் வேணும் என்று சொல்கிறேன் நான், சரிதானே? இப்போ அருணுக்கு தெரியும் நான் தான் பேப்பர் செட் பண்ணுறேன், பேப்பர் மார்க் பண்ண போகிறேன்னு தெரியும். ஒத்துக்கொள்ளாட்டி நான் மார்க்ஸில் கை வச்சிருவேன் என்று பயம் உண்டு அருணுக்கு வரும். ரைட், அப்போ இந்த இடத்துல நான் எந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் என்று சொல்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அதில் ஒரு தகாத செல்வாக்கை நான் பயன்படுத்தி அந்த ஒப்பந்தத்தை வந்து நான் அவர பலவீனத்தை அடுத்த திறத்தை வர்ற பலவீனத்தை ரைட் அவர் இப்போ எனக்கு பயந்தால் தான் அவர் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம்ங்கிற ஒரு பலவீனத்தை வச்சு நான் அந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டேன் என்றால் அது அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தம். ரைட், நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த 6-7 காரணிகள் பார்த்தோம் தானே, ஒரு ஒப்பந்தத்தில் வலிதாந்த தன்மையை பாதிக்கின்ற காரணிகளில் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸும் ஒரு காரணியாக அமையும். பிறகு அந்த ஒப்பந்தம் நடந்து கொண்டு போகிற நேரம் அடுத்த திறத்தவர் நீதிமன்றத்துக்கு போய் இது அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸில் மேற்கொள்ளப்பட்டதுன்னு நிரூபித்தார்ன்னு சொன்னால் அந்த கான்ட்ராக்டை வந்து வெற்றும் விதமாக ஆக்குறதுக்கு நீதிமன்றத்துக்கு இயலுமாக இருக்கும். சரிதானே? ரைட், இதுதான் இதில் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் சம்பந்தமான சமரி. இதான் இதில் நீங்கள் வாசிச்சாவில் அந்த எங்களோட பொசிஷனை, எங்களோட பவரை,
எங்களோட இன்னொரு ஆள் வச்சிருக்கிற நம்பிக்கையை இப்படியான விடயங்களை கொண்டு அதை நாங்கள் அந்த 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 செல்வாக்கை நாங்கள் தகாத முறையில் பயன்படுத்தி மற்றவர பலவீனத்தை கொண்டு நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினோம்னால் அது அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸாக வரும். அது பிறகு தெரிய வந்து மற்றவர் நிவாரணம் கோரினால் அந்த கண்ட்ராக்டை வெற்றுமருதமாக ஆக்கிறதுக்கு ஏழுமானதாக இருக்கும். இதில் வந்து புக்கில் 2 கேட்டகரி போட்டிருக்காங்க. இது வந்து வேற நோட்ஸுகளில் இப்படி இந்த 2 கேட்டகரிகள் அவங்க ஆராயலை. பட் எங்களோட புக்கில் 2 கேட்டகரிகள் ஆராய்ஞ்சிருக்காங்க. நான் அதை ப்ரீஃபாகவே உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரியா? அதாவது அந்த அன்டு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துகிற நேரம் 2 பேருக்கும் இடையில ஒரு ஒரு குறிப்பிட்ட உறவு முறை ஒன்று இல்லைன்னு சொன்னால் அந்த அன்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஷுட் பி ப்ரூவ்ட். அது நிரூபிக்கப்படணும். அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருந்தால் இப்படி ஒன்று நிகழ்ந்திருக்கலாம்ன்ற ஊகத்திலேயே அந்த வழக்கை எடுத்து நடத்தலாம். உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ரைட் அந்த ஸ்டூடெண்ட் வந்து பிறகு வழக்குக்கு போய் சொல்கிறாரு, இதில் ஒரு அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்று நடந்துட்டு ரைட் எனக்கு மார்க்ஸ் குறைவாக போடுறேன்னு சொல்லி இந்த ஒப்பந்தத்தில் சார் வந்து சைன் வாங்கி எடுத்துட்டாரு நீதிமன்றத்தில் சொன்னால் இதை முழுமையாக நிரூபிக்கணுங்கிற கட்டாயம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வராது. என்னென்னா நீதிமன்றத்துக்கு தெரியும் இவங்க ஆல்ரெடி டீச்சர் ஸ்டூடெண்டாக இருக்காங்க. டீச்சர் ஸ்டூடெண்டாக இருக்கிறபடியா இந்த பேப்பரை இவர் மார்க் பண்ண போறார், இதில் மார்க்ஸ் குறைய போட போறார், இதை கொண்டு இவர் இப்படி ஒரு பெனிஃபிட் எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ப்ரிசம்ஷனை நீதிமன்றம் ஈஸியாக எடுத்துக்கொள்ளும். அப்போ அதனால ஒரு 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 என்ன சொல்ற அந்த எண்பிக்கிற இந்த வெயிட் வந்து இதில் குறையறிக்கும் 2வது கேட்டகரியில். இப்போ 2 பேருக்கும் இடையில இப்போ ஏபின்ற 2 பேருக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் இருக்கு. பி போய் நீதிமன்றத்தில் சொல்றாரு ஒரு தகாத செல்வாக்கை பயன்படுத்தி இவர் இந்த விஷயத்தை இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டார், இந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டாருன்னு சொன்ன உடனே உங்களுக்கும் அவருக்கும் இடையில அந்த தகாத செல்வாக்கு வார அந்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை நீதிமன்றம் முன்வைக்கும். அதில் நாங்கள் அப்படி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, அப்படி இல்லை எங்களுக்கு ஆளால் தெரியும் அவ்வளவுதான்னு சொன்னால் நாங்கள் அதை முழுமையாக எண்பிக்கிறதுக்கு எங்களுக்கு கடப்பாடு வரும். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னா அவர் எப்படி அந்த தகாத செல்வாக்கில் வந்து சேருவார் என்ற ஒரு கேள்வி ஒன்று நீதிமன்றத்துக்கு வரும். அப்போ நீங்கள் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸுங்கிறதுல மீனிங் இதுதான். அதில் 2 கேட்டகரி புக்கில் சொல்லப்பட்டிருக்கு. 2 பேருக்கு இடையில குறிப்பிடத்தக்க அளவு உறவு முறை ஒன்று இல்லைன்னா அந்த அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸை நாங்கள் முழுமையாக நிரூபிக்கணும். அந்த 2 தரத்தவர்களுக்கும் இடையில ஒரு விசேடமான ரிலேஷன்ஷிப் இருந்தால் ஒரு ஊகம் ரைட். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவர் பாவிக்கலாம் தானே எங்கள் ஒரு ஊகத்தின் அடிப்படையிலே நாங்கள் அந்த வழக்கை கொண்டு செல்லலாம். சார் அந்த போலீஸ் அல்லது அச்சுறுத்தி அல்லது கையெழுத்து வாங்குறாங்க தானே சார் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த போலீஸ்ல எங்க வச்சு வாங்குறாங்கன்னு சொல்றீங்க? சொல்லுங்க சார். இப்ப அந்த பிடிஐல அரெஸ்ட் பண்ணாக்கள் சில நேரங்கள்ல கையெழுத்து வாங்குறாங்க தானே, இந்த சாமான்கள் இருந்தது அந்த பிஆருக்கு போடுற ப்ரொடக்ஷனுக்கு போடுறது சார், அதுவும் இதுக்குள்ள வருமா சார்? இல்ல அது இது ஒப்பந்தம்ங்கிறது கொடைமுனை ஏற்பட சம்பந்தமானதானே இது. அப்ப போலீஸுங்கிறது விசாரணை தானே. இருந்தாலும் நான் உங்களுக்கு நீங்க கேட்டதுக்காக சொல்றேன், போலீஸ்ல மேற்கொள்ளப்படுற அந்த சைன் வைக்கிற அந்த கன்ஃபெஷன் இருக்கு தானே, கன்ஃபெஷன் அந்த நாங்க ஒத்துக்கொள்வது இருக்கு தானே போலீஸ்ல வந்து அந்த விஷயத்தை. கஸ்டோடியல் கன்ஃபெஷன் இஸ் இன்அட்மிசிபிள். அதாவது ஒரு கஸ்டடிகளை வச்சு மேற்கொள்ளப்பட்ட கன்ஃபெஷனை நீதிமன்றம் இன்அட்மிசிபிள் அட்மிட் பண்ணாது. சரிதானே? ஏன்னா நிச்சயமா அவங்க இப்ப த்ரெட் பண்ணி வாங்கிருக்கலாம்ங்கிறதெல்லாம் தெரியும். இப்ப இந்த நோ ரிலேஷன்ஷிப் அவங்க 2 பேருக்கு இடையிலயும் ஒரு உறவு முறை ஒன்று இல்லையா அப்படின்னு சொன்னால் எப்படிங்கிறதுக்கு ஒரு கேஸ்ல உண்டு. இது புக்ல உள்ள கேஸ்ல தான். நான் ஒரு I'll give you few minutes, நீங்க கொஞ்சம் பாருங்க.
it. Persecution may accomplished, looking to build force conviction. யாராவது பிரீஃப் பண்றீங்களா இந்த கேஸை? இதுல சார் பெய்லேஸ் என்றவற்ற மகன் சத்திய கடதாசிகளை பேங்கு கொண்டு போய் கொடுக்குறார். அதாவது என்ன கரெக்ஷன் ஒன்று செய்யலாம். அந்த ப்ரொமிசரி நோட்டுங்கிறது வந்து சத்திய கடதாசி இல்ல, புக்லயும் அப்படிதான் போட்டிருக்காங்க. சத்திய சொல்றது வந்து அஃபிடவிட், ப்ரொமிசரி நோட்டுங்கிறது வந்து வாக்குறுதி பத்திரம். தமிழ்ல வாக்குறுதி பத்திரம் வேற வேற, அஃபிடவிட் வேற, வாக்குறுதி பத்திரம் வந்து உங்களுக்கு தெரியும் தானே. இந்த ப்ரொமிசரி நோட்டுன்னா நாங்க கடனை வாங்கிட்டு 2 சாட்சிகளோட சைன் பண்ணி கொடுக்கறது. நீங்க செக் மாதிரி ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கு பயன்படுத்துற ஒரு பத்திரம் தான் ப்ரொமிசரி நோட். அது அந்த வாக்குறுதி பத்திரத்தை தந்தைன்ற பேர்ல தான் கொடுக்குறார். தந்தைக்கு தெரியாம தந்தைன்ற பேர்ல கொடுக்குறார். இது பிறகு பேங்குக்கு தெரிய வருது. தந்தைக்கும் அது தொடர்பில் தெரிய வருது. தந்தை மகன் செய்த பிள்ளைக்காக மகனை வந்து ப்ரொசிக்யூஷன் செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறபடியால மகனுக்காக தந்தை என்ன செய்யறாரு சொல்லி சொன்னால் அதை தான் ஏற்றுக்கொண்டு அதாவது மகன் ஒரு புகைச் பண்றாரு சார் இந்த இதுக்காக. அதாவது ப்ரொமிசரி நோட்டுன்னு கொடுக்குறாரு இப்படின்ட்டு அது அவருக்கு எதிராக நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வோம்னு சொல்லி தகப்பனை விரட்டி தகப்பனுக்கு சொல்லி தகப்பன் அந்த பயத்துல அவர் அந்த வீடையும் வித்து அவர் அந்த கடன் அடைக்கிறாருன்னு தானே சொல்லப்படுறேன். என்னன்னு சொன்னா நான் மிச்ச சுருக்கமா சொல்றேன். மகன் வந்து தந்தையினுடைய கையொப்பத்தை
போலியான முறையில் ஃபோர்ஜரி சிக்னேச்சர், அதாவது போலியான முறையில் தந்தையினுடைய கையொப்பத்தை வச்சு ப்ரொமிசரி நோட்டுகளை பேங்க்ல பயன்படுத்துறாரு. அது ஓகே தானே? கவரேஜ் பிரச்சனையா இருக்கு சார். மகன் வந்து தந்தை தகப்பன் சிக்னேச்சரை ப்ரொமிசரி நோட்ல வைக்க, சரிதானே? தகப்பன் தான் உண்மையா சைன் வச்சிருக்கோம், சரியா? நாங்க செக்ல வந்து போலியா கையொப்பத்துக்கிற மாதிரி ப்ரொமிசரி நோட்ல, தகப்பன் ப்ரொமிசரி நோட்ல மகன் ஃபோர்ஜரியாக போலியான முறையில தகப்பன் கையொப்பத்தை வச்சு இந்த டிரான்சாக்ஷன்ல ஈடுபடுறார். ஓகே தானே? அது கிளியரா? கிளியரா உங்களுக்கு அந்த விஷயம் கிளியர்? ரைட். இப்படி போலியா ஒரு ஆள்ல கையொப்பத்தை போலியாக புனைறது குற்றம் தானே? இது ஒரு ஸ்டேஜ்ல தெரிய வருது. தெரிய வந்த நேரம் மகனும் அதை என்ன செய்யலைன்னா மறுக்கல, மகனும் அந்த விஷயத்த மறுக்கல. அப்ப இப்ப போலியான கையொப்ப குற்றம் என்று சொன்னால், அது கிரைம் என்று சொன்னால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கத்தானே வேணும் பேங்கால. பேங்க் தகப்பனோட ஒரு டீல் ஒன்று பேசுறாங்க, என்னென்றால் நாங்க உங்களோட மகனுக்கு எதிராக இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கு போக மாட்டோம், நீங்க உங்களோட வீடை மோட்கேஜ் பண்ணி எங்களுக்கு இந்த செலுத்த வேண்டிய விஷயங்களை எங்களுக்கு செலுத்துங்க, உங்களோட பேமெண்ட் எல்லாம் கிளியர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க என்று ரெண்டு பேரும் ஒப்பந்தம் ஒன்று செய்து கொள்றாங்க, சரிதானே? பிறகு இந்த பெய்லி வந்து என்ன செய்யறாரு என்றால், காலப்போக்கில் இந்த ஒப்பந்தத்தை கேள்விக்குட்படுத்தி அவர் வழக்குக்கு போறார். என்ன என்ன அடிப்படையில் சொன்னால், இந்த தகாத செல்வாக்கு கொண்டு இவங்க பயன்படுத்தினாங்க. இப்ப உண்மையா வந்து இப்ப இந்த இடத்துல ஏன் நாங்க இதுல நோ ரிலேஷன்ஷிப்புக்கு கீழே ஆராயிரம் சொன்னால், இப்ப பேங்குக்கு பெய்லி வந்து கஸ்டமர் தான், ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் ஒன்றும் இல்லை தானே அவங்களுக்கு இடையில. ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் சொன்னால் ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட், ஒரு தகப்பன் மகன், சரிதானே? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அப்படி அப்படி இருக்கணும், சரியா? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒன்று இருக்கணும். இதுல பேங்க்கும் கஸ்டமருக்கும் இடையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை தானே. நான் பேங்க்ல காசை போடுவேன், நான் கேட்கிற நேரம் காசை அவங்க நான் வித்ட்ரா பண்ணினேன்னா சரி, அவ்வளவுதானே? அப்படித்தானே? இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை தானே. பேங்க்குக்கும் ஒரு கஸ்டமருக்கும் இடையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை தானே. ஆனால் ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இடையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த டீச்சரால் ஆக வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. பேங்க்ல அப்படி இல்லை தானே. நாங்கள் பேங்க்ல கஸ்டமர்ன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட காசை போடுவோம், தேவையான நேரம் காசு எடுப்போம். இதுல பேங்க் எங்களை அழுத்தம் செய்யறதுக்கோ நாங்க பேங்க் அழுத்தம் செய்யறதுக்கோ எந்த விதமான தேவையும் ஏற்படாது. இது அதை தாண்டி வர ஒரு விஷயம். இது வந்து அவங்க அடிப்படையில நோ ரிலேஷன்ஷிப் தான் அந்த பெய்லிக்கும் பேங்குக்கும் இடையில. ரைட். நான் திரும்ப வாரன். பெய்லிர மகன் பெய்லிர கையொப்பத்தை போலியான முறையில வச்சு ப்ரொமிசரி நோட்டுகளை பயன்படுத்துறாரு பெய்லிக்கு சொந்தமான. இந்த போலியாக கையொப்பம் வைக்காருங்கிற விஷயத்த பேங்க் ஒரு ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச நேரம் அந்த பெய்லிர மகன் அதை மறுக்கலை. அப்ப போலியாக கையொப்பம்ன்றது வந்து குற்றம், ஒரு கிரைம். அந்த கிரைம் வந்து சட்டத்துக்கு முன் நிறுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். பேங்க் என்ன செய்திருந்தால் பெய்லி கிட்ட சொல்லுது, நீங்க உங்களோட ப்ராப்பர்ட்டியை மோட்கேஜ் பண்ணி எங்களோட செட்டில்மெண்ட்டை செய்றீங்கன்னா நாங்க உங்களோட மகனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைக்கு போக மாட்டோம்னு சொல்றாங்க. அப்ப இதை பெய்லியும் ஒத்துக்கொள்றார். பிறகு பெய்லி அந்த அந்த அவங்க பேங்கோட செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தை கேள்விக்குட்படுத்துறார். இந்த இடத்துல ஒரு தகாத செல்வாக்கு கொண்டு இருக்கலாம்னு சொல்லி. ஆனா என்ன தீர்ப்பு வருதுன்னு சொன்னால், இதுல இப்ப ஒரு குற்றத்தை வந்து யாரும் மறைக்கலாது. பொதுவாக ஒரு குற்றம் ஒன்று நடந்தால் அந்த குற்றத்தை சட்டத்துக்கு முன்னுக்கு கொண்டு போக வேண்டியது எல்லார கடமையும். அதை மறைக்கிறது ஒரு குற்றம், ஒரு குற்றத்தை மறைக்கிறது ஒரு குற்றம், சரிதானே? அந்த அடிப்படையில ஒரு குற்றத்தை மறைக்கிறத அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தம் வலிதற்றதுன்னு நீதிமன்றம் சொல்லுது, சரிதானே? விளங்குதா? விளங்குதா? நான் திரும்ப சொல்லணுமா? திரும்ப கொஞ்சம் நான் ஸ்டார்ட்ல இருந்து சொல்றேன். இப்ப பெய்லி வந்து ஒரு பேங்க்ல கஸ்டமர், அது சரியா? ஓகே. அப்ப நாங்க பேங்க்ல கஸ்டமர், நாங்க செக் பேங்க்குக்கு எங்களுக்கு மேல செக் பாவனை இருக்குன்னு தானே. அத மாதிரி பெய்லிக்கு ப்ரொமிசரி நோட் பாவனை இருக்கு அந்த பேங்க்ல. ஓகே, அது ஓகே தானே? அந்த ப்ரொமிசரி நோட் வந்து என்னத்துக்காக கொடுக்குறாங்க சார்? காசு கொடுக்கல் வாங்கறது செக் மாதிரியான ஒரு விஷயம் தானே அது. ஓகே ஓகே, ரைட் ரைட். அப்ப
அதுல பெயிலிட மகன் வந்து பெயிலிட சைனை போலியாக வச்சு அவர் அந்த கொடுக்கல் வாங்கல அவர் செய்யறார். எஸ், போலியா கையொப்பம் வைக்கிறது ஒரு கிரைம், ஒரு குற்றம். சரியா? ஒரு ஆளை கையொப்பத்தை நாங்க வச்சோம்னா அது ஒரு குற்றம். ஓகே ரைட். அது பேங்குக்கு தெரிய வந்த நேரம் பேங்க் அத பெயிலிட மகனும் மறக்கல என்றால் அடுத்த கட்டம் என்ன? போலியாக கையொப்பம் வச்சதுக்கான சட்ட நடவடிக்கை எடுத்து பெயிலிட மகனை வந்து சட்டத்துக்கு முன் தண்டிக்கலாம். சரிதானே? பெயிலி என்ன செய்யறாருண்டா, தன் மகன் சட்டத்துக்கு முன்னுக்கு போய் தண்டிக்கப்பட்டுருவான் அந்த பயத்துல பேங்கோட ஒரு டீல் ஒன்று பேசுறாரு. என்னென்றால் பேங்க் ஒரு டீல் ஒன்று கொடுக்குது, உங்களோட ப்ராப்பர்ட்டியை நீங்க மோட்கேஜ் பண்ணி அதுல வர காசை எங்களுக்கு செட்டில் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களோட மகனுக்கு எதிராக நாங்க கம்ப்ளைண்ட்டுக்கு போக மாட்டோம்னு சொல்லுது பேங்க். சரியா? இதுதான் அந்த பெயிலிக்கும் பேங்குக்கும் இடையில நடக்கிற ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை பிறகு பெயிலி என்ன செய்யறாரு என்றால் வழக்குக்கு போறாருன்னா இந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகாது. ஏனென்றா இந்த ஒப்பந்தம் வந்து ஒரு தகாத செல்வாக்கு கொண்ட பயன்படுத்தி நான் கஸ்டமரா இருக்கேன், ரைட், இதா இருக்கேன், எங்களுக்கு இடையில இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்குன்னு சொல்லி போறாரு. ஆனா உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தகாத செல்வாக்கு ஏற்படுற அளவுக்கு ரிலேஷன்ஷிப் ஒன்றாங்க இல்லை. அது கிளியரா உங்களுக்கு? ஓகே. நீதிமன்றம் என்னத்தை பாக்குதுன்னா இவங்களோட விஷயங்கள் ஒன்றையும் நீதிமன்றம் பார்க்கல, பெயிலிட கதையையும் பார்க்கல, பேங்க்ல கதையையும் பார்க்கல. போலியாக கையொப்பம் வச்சது ஒரு குற்றம் தானே. அந்த குற்றத்தை என்ன செஞ்சிருக்கணும்? குற்றத்தை மறைக்கிறது ஒரு குற்றம். என்ன செஞ்சிருக்கணும்? பேங்க் என்ன செஞ்சிருக்கணும்? சட்டத்துக்கு முன்னுக்கு கொண்டு வந்திருக்கணும். அவரு யாரு யாரு இல்ல சார். ஓகே ரைட். அப்ப சட்டத்துக்கு முன்னுக்கு கொண்டு வந்திருக்க தானே வேணும். அப்ப ஒரு குற்றத்தை மறைச்சு ஏற்படுத்தப்பட்ட இந்த ஒப்பந்தம் வலிதில்லைன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது. விளங்குதா? கிளியரா? அது ஓகே ரைட். இதான் இதுல அந்த அப்பீல் கோர்ட்லயா சார் இந்த தீர்ப்பு? இந்த கேஸ் தெரியல, அவருக்கா நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்களா? வில்லியம்சன் கிளைமேண்ட் இருக்கார், பேங்க் கிளைமேண்ட் இருக்கு, பெய்லி டிஃபெண்டர் இருக்கு. புக்ல எப்படி இருக்கு? பெய்லி வர்சஸ் மாறி வருதா இல்ல? இல்ல சார், சரியாதான். வில்லியம்ஸ் எதிர் பெய்லி. சரி சரி சரி. இவர் பெய்லி தானே வழக்கு போடுற? பெய்லி வழக்கு அப்படின்னா அப்பீல் கோர்ட்டா இருக்கும். சரி சொல்ல. சரி இருக்கலாம். நீங்க இதை நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட கேள்வி சரி. அப்படின்னா பெய்லி முதல் முன்னுக்கு வந்திருக்கணும் வேணே. அப்ப இவங்க இப்ப ரிமூவ் பண்ணினது வந்து அப்பீலா இருக்கலாம். ஓகே, அப்பீலா இருந்தா மாறி வரும். சார் அப்ப நாங்க போடல அப்படி மாத்தியா போடணும் சார், அல்லது நீங்க புக்ல இருக்கிற மாதிரியே போடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சரிதானே? அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீங்க இருக்கிற மாதிரியே போடுங்க. புக்ல வந்து இந்த கேஸ் வந்து கம்ப்ளீட்டாவும் இல்லை, என்ன முடிவு எல்லாம் புக்ல போடுங்க. இல்ல நீங்க எல்லா கேஸ்லயும் அப்படிதான் சார் இதுல போட்டுருக்காங்க. என்னண்டா நீங்க அந்த உண்மையா அந்த கேஸ் லோவில் நீங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டியது, நம்ம எக்ஸாம் பேப்பர்ல நாம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது the principle derived from the case law. இந்த கேஸ் லோ என்ன தத்துவத்தை வெளியே சொல்லுதோ அதைத்தான் நாங்கள் மெயினாக டிஸ்கஸ் பண்ணணும். சரியா? இந்த கேஸ் லோவை பொறுத்த வரைக்கும் ஒரு தகாத செல்வாக்கை வச்சு இந்த ஒப்பந்தம் செல்லுபடி இல்லைன்னு கொண்டு போறதும், ஒரு குற்றத்தை மறைச்சி கொண்டு வரப்பட்ட இந்த வழக்கு வந்து ஏற்புடையது இல்லைன்னு அதான் அந்த பொட்டம்ல இந்த கேஸ். விளங்குதா? அதைத்தான் நாங்கள் மெயினாக டிஸ்கஸ் பண்ணணும் அங்கே. ஓகே. அப்ப நாங்க அன்டு இன்ஃபுளுன்ஸ் பார்த்து கொண்டிருக்கோம். அன்டு இன்ஃபுளுன்ஸ்ல என்னன்னு சொல்லியிருக்கேன், தகாத செல்வாக்கு அது எப்படி வரும். தகாத செல்வாக்கு ஒரு ஒப்பந்தத்துல வலிதாந்த தன்மையை பாதிக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னால் அதை வரிதாக்கக்கூடிய அளவுக்கு பாதிக்கும். அதுல 2 கேட்டகரி சொல்றாங்க. அந்த 2 தரத்தவர்களுக்கு இடையிலையும் நோ ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் அந்த அன்டு இன்ஃபுளுன்ஸ் ப்ரூவ் பண்ணப்படணும். அவங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்குமா இருந்தால் ஒரு ப்ரிசம்ஷன்லேயே அந்த வழக்கை கொண்டு போகலாம்ங்கிறத அந்த இது. நோ ரிலேஷன்ஷிப்புக்கு அவங்க சந்திக்கக்கூடிய கேஸ்லோ அவங்க நிறைய கேஸ்லோ போட்டிருக்காங்களோ, சரியில்லை. நான் மெயினாக இந்த கேஸ்லோ தான் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறேன்.
அடுத்தது ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு கேஸில் தந்துருக்காங்க. நான் அதை நோட்டில் போட்டிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் அதை ரிஃபர் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது இதில் கடைசி டாபிக் வந்து 62ஆம் பக்கம், ஊகத்தை மறுத்தலில் சுயேட்சையான ஆலோசனையை நாடுதல். இங்கிலீஷ்ல வந்து ரிபட்டல் ஆஃப் த ப்ரிசம்ஷன், த நீட் ஃபார் இண்டிபெண்டன்ட் அட்வைஸ். இது என்னண்டா ரைட். இப்ப ஏ வந்து பிக்கு எதிராக வழக்கு தொடரார். என்னன்னு சொன்னால், இந்த ஒப்பந்தத்துல பி தகாத செல்வாக்கை பயன்படுத்தி இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றி கொண்டார், அல்லது இந்த ஒப்பந்தம் ரன் ஆகிட்டு போற நேரம் தன்னுடைய தகாத செல்வாக்கை பயன்படுத்தி சில டிமாண்ட்ஸை வச்சு கொண்டார். ஆகவே இந்த ஒப்பந்தத்தை வெற்றி மருதமாக்கி தாங்கண்டு ஏ நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு போய் பிக்கு எதிராக வழக்கு தொடர்றார். சரிதானே? இந்த சந்தர்ப்பத்துல இப்ப அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிற இந்த ப்ரிசம்ஷன் ஒன்று அவடத்துல இருக்குமாக இருந்தால், பி வந்து இல்ல இந்த ஒப்பந்தம் முழுக்க 2 பேர சுதந்திரத்தின் அடிப்படையிலையும் எங்கட ஒரு 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 ஃப்ரீடம் ஆஃப் தாட், எங்கட சிந்தனை சுதந்திரத்தின் அடிப்படையிலையும் எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை என்று சொல்லி பி நிரூபிப்பாராக இருந்தால், அந்த வழக்கில் பி வந்து வெற்றி பெறறதுக்கான ரிபட்டல், அவர் மறுதளிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பும் அந்த அந்த இதுவும் அவருக்கு கிடைக்கும். இதுதான் அந்த ரிபட்டல் ஆஃப் த ப்ரிசம்ஷனுங்கிற விஷயம். அதான் ரைட். அதில் ஒரு கேஸ்லவும் போட்டிருக்காங்க, அப்துல் காதர் வர்சஸ் சித்தி நிசாண்டு. அதை நான் உங்களோட ரெஃபரன்ஸ் இதுல சமரி தான். சமரி என்னென்றால், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸை காரணம் காட்டி ஒருவர் வழக்கு தொடர்ந்தால், அந்த ஒப்பந்தத்தை வரிதாக்க சொல்லி போனால், மற்ற திறத்தவர் இல்லை இந்த ஒப்பந்தம் ஒரு ஈக்குவாலிட்டி அடிப்படையில், ஒரு சுதந்திரத்தின் அடிப்படையில் எந்த விதமான அழுத்தங்களும் இல்லாம நிறைவேற்றப்பட்டதுங்கிறத நிரூபிச்சாருன்னா சரி, அது மறுதளிச்சு அவர் நிரூபிச்சார் என்றால் அவருக்கு அந்த விஷயத்துல அவருக்குரிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும்ங்கிறதான் இந்த சமரி. ஓகே, இதான் இந்த சாப்டர். இதை நான் குயிக்கா ரீகேப் பண்ணிவிடுறேன், பண்ணிட்டு நாம் அடுத்தது போவோம். ஒப்பந்தம் ஒன்றை பாதிக்கக்கூடிய காரணிகள் சில இருக்குது. மிஸ்டேக், மிஸ்ரெப்ரசன்டேஷன், டியூரஸ், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், இல்லீகாலிட்டி, ஃப்ரஸ்ட்ரேஷன். நேற்று இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை பற்றி உங்களுக்கு சொன்ன நான் 2 பேர கண்ட்ரோலுக்கும் அப்பாற்பட்ட விஷயமாக இருக்கும். அது தமிழில் நிலை குலைவுன்னு சொல்லுவாங்க. ரைட். இதில் நாங்கள் இன்றைக்கு பார்க்குறது டியூரஸும் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸும். டியூரஸ்ன்னு சொல்கிறது ஒரு வகையான ஒரு அச்சுறுத்தல் அல்லது பயமுறுத்தல், அதைத்தான் நாங்கள் டியூரஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டியூரஸ் வந்து ஒரு ஒப்பந்தத்தை இல்லாமக்கூடியது. அது ஆர்டிஎலுக்கு கீழையும் இஎலுக்கு கீழையும் டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணுறாங்க. ஆர்டிஎல் கொஞ்சம் ப்ரோடாகவும், இஎல் வந்து ஒரு பேசிக் எலிமெண்டோடையும் காணப்படும். இக்கனாமிக் டியூரஸ்ன்னு சொன்னால் பொருளாதார ரீதியான அச்சுறுத்தலை மேற்கொண்டு சில டிமாண்டை முன்வைக்கிறது. ரைட். அதுக்கு நாங்கள் ஒரு கேஸ்லவும் பார்த்தோம், நாங்கள் 2 கேஸில் பார்த்தோம், 2 முக்கியமான கேஸில் அதை பார்த்து கொள்ளுங்க. அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் தகாத செல்வாக்கு, அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். அதுக்கு டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா அதை நீங்கள் ஈஸியாக ரிகால் பண்ணி கொள்ளலாம். அதில் 2 கேட்டகரிக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நோ ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் அந்த அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் ஷுட் பி ப்ரூவ்ட். ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்கும் என்றால் ஒரு ப்ரிசம்ஷன்லேயே கொண்டு போகலாம். அதுக்கு கேஸில் வச்சுருக்கு பாருங்கள். ரிபாட்டலுங்கிறது இந்த அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு ஆள் கிளைம் பண்ணி இங்கே ஒரு அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் நடந்திருக்குன்னு சொன்னால் அதை வந்து எதிர்த்தரப்பு இல்லை, அது முறையாகத்தான் ஒழுங்காக சுதந்திரமாகத்தான் அந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு நிரூபித்தால் போதுமானது. சரிதானே? ரைட். அப்படியே நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். இல்லீகல் கண்ட்ராக்ட்ஸ் புக்கில் இது வந்து ஆ 76ஆம் பக்கம் இருக்கு, சட்ட முரணான ஒப்பந்தங்கள். இங்கிலீஷ் புக்ல 99, பேஜ் 99. இதை நான் கொஞ்சம் பிரீஃபா சொல்லிட்டு நான் பேப்பருக்கு குயிக்கா போறேன். இதை நீங்க ஃபர்தரா ரீட் பண்ணி கொண்டாலும் போதும். இது கொஞ்சம் ஈஸியா விளங்கக்கூடியது. அது நான் அதை பேசிக் ஐடியாவை மட்டும் சொல்லிடுவேன். இதை கொஞ்சம் நீங்க ரீட் பண்ணி கொண்டா சரி. நான் பேசிக் ஐடியா ரைட்.
இல்லீகல் கண்ட்ராக்டுங்கிறது என்னன்னா, இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்த காரணிகள்ல இப்ப மிஸ்டேக்கா இருக்கட்டும், இல்லாட்டி மிஸ்ரெப்ரசன்டேஷனா இருக்கட்டும், இதுல எல்லாம் வந்து நாங்க கண்ட்ராக்டை கம்ப்ளீட்டா இல்லாம ஆக்கணும் இல்ல. இப்ப மிஸ்ரெப்ரசன்டேஷன் நாங்க பார்த்தோம், டேமேஜஸை மட்டும் பே பண்ணிட்டு கண்ட்ராக்டை கண்டினியூ பண்றதுக்கும் வாய்ப்பு. ஆனா இல்லீகல் கண்ட்ராக்டுங்கிறது என்னன்னா, சட்டம் முரணான ஒப்பந்தங்கள், சட்டத்துக்கு முரணாக ஏற்படுத்தப்பட்ட சட்ட முரணான ஒப்பந்தங்கள். சரிதானே? அப்ப சட்டத்துக்கு அது முரண் என்று சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிட் இல்லை. சரியா? இப்ப நான் நேற்று சொன்ன மாதிரி ஒரு போதைப் பொருள் ஒன்றை பயன்படுத்துறதுக்காக நாங்க, போதைப் பொருள் பாவனைக்காக நாங்க ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளலாமா? மேற்கொள்ள இயலாது. சட்டம் எந்த விடயங்களை எல்லாம் தடுத்திருக்குதோ அந்த விடயங்கள், சட்டத்துக்கு முரணான விடயங்களை கொண்டு நாங்க ஒரு ஒப்பந்தத்துல ஈடுபட இயலாது. சரிதானே? ஒரு அடிப்படையில எந்த ஒரு விஷயமும், இப்ப நாங்க வந்து நீங்க லெவல் 3ல ரூல் ஆஃப் லோ படிச்சிருப்பீங்க, சட்டவாட்சி. அது என்னது சட்டவாட்சின்னா? மறந்துட்டேனே, போன வருஷம் தானே படிச்சது. சட்டவாட்சி, ரூல் ஆஃப் லோன்னா என்ன? சட்டத்திட்டங்களுக்கு இணங்க செயற்படுறது. சட்ட ரீதியான ஆட்சி சட்டவாட்சி என்னப்படும் என்ன? அதாவது சட்டம் தானே எங்களை ஆளணும். என்ன யாரும் வேற யாரும் ஆளையில, சட்டம் தானே எங்களை ஆளணும். சட்டங்கள் ஆள்ற நேரம் தான் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சட்ட ரீதியான பாதுகாப்பு கிடைக்கும். அப்படித்தானே? அதே மாதிரி ஒப்பந்தங்களும் வந்து சட்டத்துக்கு உட்பட்ட வகையில் இருக்கணும். எல்லா ஒப்பந்தங்களும் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு சட்ட நெறிமுறைகளை பின்பற்றக்கூடிய அமைப்பில் இருக்கணும். சரியா? அப்படி ஒரு சட்டத்துக்கு முரணான ஒன்றை நாங்க ஒப்பந்தத்துக்குள்ள கொண்டு வரமாக இருந்தால் அது சட்ட ரீதியான ஒரு ஒப்பந்தமாக அமையாது. இப்படியான சட்ட முரணான ஒப்பந்தங்களை பிரதானமாக 3 வகையாக அவங்க பிரிக்காங்க புக்ல. முதலாவது இல்லீகல் பை ஸ்டாட்யூட், ரைட், நியதி சட்டத்துக்கு முரணான ஒப்பந்தங்கள். ரெண்டாவது இல்லீகல் பை காமன் லோ. மூணாவது இல்லீகல் ஆஸ் ஒப்போஸ் டு பப்ளிக் பாலிசி ஓ மோராலிட்டி. அது என்னது நான் உங்களுக்கு சொல்லுவேன், அது கொஞ்சம் டீட்டெயிலாக வரும். முதலாவது என்னென்னால் நியதி சட்டத்துக்கு முரணானது. ஒரு சட்டம் தெளிவாக சொல்லியிருக்கும், அந்த நியதி சட்டத்தில் உள்ள விஷயத்த நாங்கள் அதுக்கு மாற்றமாக நாங்கள் போயிருப்போம். இப்போ உதாரணமாக அதை 2ஆக பிரிக்காங்க. ஒன்று எக்ஸ்பிரஸ், வெளிப்படையானது. அடுத்தது இம்ப்ளைட், உட்கிடையானது. வெளிப்படையானதுங்கிற நேரம் அந்த இப்போ இந்த விஷயத்துக்கு இப்போ நீங்கள் இந்த விடயத்துக்கு இன்னென்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கணும்னு சட்டத்தில் தெளிவாக எழுதியிருப்பாங்கன்னு வச்சுக்கொள்வோம். உதாரணமாக பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்று 1000 ரூபாய்க்கு கூடின மூலதனமாக இருந்தால் எழுத்தில் இருக்க வேண்டும்னு சட்டத்தில் சொல்லியிருக்கு. ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், ஒரு கான்ட்ராக்ட், பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்று உருவாகிறதா இருந்தால் 1000 ரூபாய்க்கு கீழே இருந்தால் அது எழுத்தில் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. 1000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் எழுத்தில் இருக்கணும்னு கட்டாயம் இருக்கு. அப்போ அது வெளிப்படையாகவே சட்டத்தில் இருக்கு. அப்போ நாங்கள் 1000 ரூபாய்க்கு மேற்பட்ட ஒரு பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்று எழுத்தில் செய்யலை என்றால் அந்த ஒப்பந்தம் சட்டத்துக்கு முரணானது. எப்படியான சட்டம்? வெளிப்படையாக கூறப்பட்ட சட்டத்துக்கு முரணானதாக அது இருக்கும். சரியா? அடுத்தது இம்ப்ளாய்டு என்று சொல்ற நேரம் அதுல எங்களுக்கு எழுத்து ரீதியான தாக்கங்கள், எழுத்து ரீதியாக அந்த ஒப்பந்தத்தை நாம செய்திருக்க மாட்டோம். ஒப்பந்தத்தை என்னென்ன வழிகளில் மேற்கொள்ளலாம் சொல்லுங்க பார்ப்போம். 3 வழிகளில் மேற்கொள்ளலாம். என்ன? எழுத்து ரீதியான, வாய்மொழியாக, மற்றது செயற்பாட்டு நடத்தை மூலம் இல்லை உட்கிடையானது. கண்டாக்ட். சரி. அப்ப இதுல இம்ப்ளாய்ட் வந்து எப்படி வரும்னு சொன்னால் அந்த அந்த எழுத்து மூலம் இல்லாத உட்கிடையான விஷயங்கள் இருக்குதானே, அதுல சில தேவைப்பாடுகள் இருக்கும். அந்த தேவைப்பாடுகள்ல சட்டத்துக்கு முரணாக நாங்க போயிருந்தோம்னு சொன்னால் அதையும் வந்து அதுவும் சட்டத்துக்கு முரணான ஒப்பந்தங்களாக அமையும். அப்ப தெளிவா விளங்கி கொள்ளுங்க. ஒரு ஒப்பந்தம் சட்ட வரையறைக்கு உட்பட்டு இருக்கணும். சட்ட வரையறைக்கு உட்படாத ஒப்பந்தங்கள் சட்ட முரணான ஒப்பந்தங்கள். அதுல முதலாவது வகை வந்து நியதி சட்டத்தின் மூலமாக
சட்டத்துக்கு முரணாக இருக்கிறது. எப்படின்னா சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ரெண்டு விதமாக, வெளிப்படையாகவே சட்டம் சொல்லி இருக்கும் அல்லது உட்கடையாக சில தேவைப்பாடுகளை சட்டம் உருவாக்கி இருக்கும். இந்த ரெண்டையும் நாம பேணாம விட்டோம் என்றால் அது சட்டத்துக்கு முரணான ஒரு நியதி சட்டத்துக்கு முரணான ஒப்பந்தங்களாக அமையும். அது ஒரு வலுவில்லாத ஒப்பந்தமாக அது காணப்படும். ரெண்டாவது வந்து இல்லீகல் பை காமன் லோ. அதில் அவங்க புக்லேயும் அவங்க டீட்டெயிலாக சம்பந்தமாக நிரம்ப போகல. காமன் லோன்னு சொல்ற நேரம் இப்ப அவங்க என்னத்தை மீன் பண்றாங்கன்னா பொதுவா சட்டத்துக்கு கீழே பொதுவாக வரக்கூடிய விஷயங்கள். உதாரணமாக இப்ப 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 கடற்கரை வந்து யாருக்கு சொந்தமானது? கடற்கரை பொதுவாக யாருக்கு சொந்தமானது? பொதுவாக அரசுக்கு சொந்தமான அந்த ஸ்பேஸை நாங்க யாருக்கும் வாடகைக்கு ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு செய்யலாமா? இல்ல. அப்ப அது வந்து பொது சட்டத்துக்கு கீழே பொதுவாக ஆளப்படுற விஷயங்களை நாங்க செய்ய போற நேரம் அது இல்லீகல் பை காமன் லோவாக வரும். அது புக்லயும் கொஞ்சம் தான் போட்டிருப்பாங்க, நீங்க அதை பார்த்துக்கலாம். மூணாவது, இது மிக முக்கியமானது. இதை ஒப்பந்தத்துக்கு மட்டும் இல்லாம பொதுவாக நீங்க சட்டத்தை பிராக்டிஸ் பண்ண வார நேரமும் உங்களுக்கு இது நிரம்ப இடங்கள்ல இந்த விஷயத்தை நீங்க அப்ளை பண்ண வேண்டி வரும். ஒரு பப்ளிக் பாலிசிக்கு எதிரானதாக, அறநெறிக்கு எதிரானதாக, மோராலிட்டிக்கு எதிரானதாக, ஒரு தேசிய பாதுகாப்புக்கு எதிரானதாக, நாட்டினுடைய நிர்வாகத்துக்கு இப்படியான விடயங்களுக்கு எதிரானதாக ஒரு விஷயம் இருந்தாலும் இப்ப எங்களுக்கு சில விஷயத்தை நாங்க சட்டத்தில் அடையாளம் காணுவோம், சரிதானே? காமன் லோலையும் அடையாளம் காணுவோம். சில விஷயங்கள் வந்து சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கா இல்லையாங்கிறது தெளிவில்லாம இருக்கு, இல்லாட்டி சட்டத்துல சொல்லப்படாமலே இருக்கும். எங்களுக்கு உதாரணமா சொல்லப்படாம கூட இருக்கலாம். அப்படியான நேரம் நாங்க பார்க்கணும், இந்த ஒப்பந்தம் வந்து சமூகத்துக்கு ஏதாவது பாதிப்பை கொண்டு வர கூடுமா, சட்டத்துல தடுக்கல கூடுமா. அப்படி என்று சொன்னாலும் அந்த ஒப்பந்தங்களும் சட்டமுரணானவையாக இருக்கு. உதாரணமா ஒரு போதைப் பொருளை வந்து நாங்க ஒப்பந்தத்துக்குள்ள ஈடுபடுத்துறது சட்டமுரணானதுங்கிறது. ஏன்னா போதைப் பொருளை சட்டமே ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு சட்டமே தடுத்திருக்குது ஒரு போதைப் பொருள். சில விஷயங்களை எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் இருக்கு. அப்ப அதுல நாங்க பார்க்கணும் என்னென்றால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க சொல்லுவோமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலுக்கு முன்னுக்கு நாங்க ஒரு 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 மதுபாவனை விற்பனையில ஈடுபடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதுபாவனை விற்பனை லைசன்ஸ் இருந்தா ப்ராப்பரா நாங்க ரன் பண்ணையில தானே, சட்டத்துக்கு உட்பட்டது தானே இல்லையா? இப்போ பார் ரன் பண்றது வந்து பார் பெர்மிட் வந்து எங்களுக்கு கவர்மெண்டால் எடுத்தா நாங்க ரன் பண்ணலாம் தானே இல்லையா? ரைட் பண்ண. இது ஒரு ஸ்கூலுக்கு முன்னுக்கு நாங்க இப்ப விற்கிறதுக்கு நான் பெர்மிட் எடுத்தா நான் எவ்வளவு சரி விற்கலாம் இல்லையா? இது ஒரு ஸ்கூலுக்கு முன்னுக்கு வைக்கிற சம்பந்தமாக உங்கள்ட்ட சொல்ற நேரம் உங்களுக்கு எப்படியான ஒரு ஃபீலிங் வருது? சும்மா நீங்க என்ன யோசிக்கிறீங்க? வச்சா நல்லமா பரவாயில்லையா, இல்லாட்டி வைக்காட்டி நல்லமா? வைக்கவே கூடாதா? வைக்கவே கூடாது சார். ஒரு மோரல் பிரச்சனை எப்படி வருது சார்? மோரல் மற்றது பப்ளிக் பாலிசிக்கு அல்லது அந்த பப்ளிக் இதுக்கு ஒரு ஒரு இன்டரப்ஷன் ஆகுது சார், ஸ்கூல் மாணவர்களுக்கு இன்டரப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொன்னேன், இப்படியாக ஒரு விஷயம், ஒரு ஒப்பந்தம், அது வந்து நான் விற்கிறது ஒரு விற்பனை ஒப்பந்தம் தான். சாராயம் விற்கிறது ஒரு ஒப்பந்தம், விற்பனை ஒப்பந்தத்துக்குள்ள வரும், கண்ட்ராக்ட் தான் அது. அப்ப அந்த விற்பனையில் ஈடுபடலாமான்னு பார்த்தால் அதுல ஒரு பப்ளிக் அல்ல பாலிசி அல்லது மோராலிட்டிக்கு எதிராக தான் அமையுது. இத மாதிரி சட்டம் நேரடியாக தெளிவுபடுத்தாத விஷயங்களை நாங்க எப்பவுமே நீதிமன்றம் பப்ளிக் பாலிசியை கொண்டு பார்க்கும். கட்டாயம் இந்த இடத்துல ஒரு பப்ளிக்கு நியூசன்ஸ் வர மாதிரி இது அமைஞ்சிருக்குதா, அல்லது அறநெறிக்கு இது வந்து பங்கம் விளைவிக்கிற மாதிரி இந்த விஷயம் அமைஞ்சிருக்குதா என்றெல்லாம் சட்டம் எப்பயுமே பார்க்கும். இப்ப அறநெறி, பப்ளிக் பாலிசி, தேசிய பாதுகாப்பு, இப்படியான விடயங்களுக்கு எதிராக அமையக்கூடிய ஒப்பந்தங்களும் சட்டமுறையான ஒப்பந்தங்களாக அமையும். சரியா? அதுல அவங்க புக்ல இந்த இதுக்கு கீழே அவங்க நிறைய தலையங்கத்துக்கு கீழே ஆராய்ஞ்சிட்டு போறாங்க. அதுல முதலாவது வந்து நீங்க பார்த்தா தெரியும், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸை பாதிக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் சட்டமுரணானவை. அது பப்ளிக் பாலிசி மோராலிட்டிக்குள்ள வரும்.
அதில் புக்கில் ஆனாவில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஒப்பந்தமானது நீதியை நிர்வகிப்பதில் சேதப்படல். இப்போ நீதியை நிர்வகிக்கிறதுக்கு அந்த ஒப்பந்தம் பாதகமாக அமையமாக இருந்தால் அதுவும் ஒரு சட்டமுரணான ஒப்பந்தம். ரெண்டாவது, கண்ட்ராக்ட் டேமேஜிங் டு த கண்ட்ரி சேஃப்டி, நாட்டு பாதுகாப்புக்கு ஒரு ஒப்பந்தம் குந்தகமாக அமையமாக இருந்தால் அந்த ஒப்பந்தம் எப்படியான ஒப்பந்தமாக இருக்கும்? சட்டமுறையான ஒப்பந்தமாக தான் இருக்கு. மூன்றாவது என்ன சொல்லுது? வரி செலுத்துவதில் மோசடி செய்யும் ஒப்பந்தம். ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபடுறோம், அது ஒரு வரி மோசடியை ஏற்படுத்துது. அப்போ அது எப்படியான ஒப்பந்தமா இருக்கும்? சட்டமுரணானது. அதுக்கு புக்கில் வந்து ஒன்று வழக்கு போட்டிருக்காங்க, அதை பாருங்க. அடுத்தது கண்ட்ராக்ட்ஸ் டெண்டிங் டு இன்ஜர் த பப்ளிக் சர்வீஸ், பொது சேவையை புக்கில் உறுதிப்படுத்தும் போட்டிருக்காங்க. அது இன்ஜர், அதாவது சேதப்படுத்தக்கூடிய பொது சேவையாளர்களை சேதப்படுத்தக்கூடிய ஒப்பந்தங்களும் வரும். அதுலேயும் கேஸ் லோஸ் இருக்கு. அதில் ஒரு கேஸ்ல எழுத்து ஃபொண்ட் பிள்ளை அடிபட்டு இருக்கு தானே, அதில் பாருங்க. 4வது லைன்லையும் 5வது லைன்லையும் பாருங்க. அதை எழுதி கொள்ளுங்க. பார்க்கின்சன் வர்சஸ் காலேஜ் ஆஃப் ஆம்புலன்ஸ் லிமிடெட், அந்த கேஸ்ல பேரு. எழுதிக்கொண்டீங்கன்னா பார்க்கின்சன் வர்சஸ் காலேஜ் ஆஃப் ஆம்புலன்ஸ். அது என்ன வழக்குன்னு சொன்னால் வர்சஸ் காலேஜ் ஆஃப் ஆம்புலன்ஸ். அது என்னண்டா, அந்த வழக்கு என்னென்றால், அந்த வழக்கில் சுருக்கத்தை சொல்றேன். இப்ப கலாபூஷணம், கலாநிதி, இந்த கலாபூஷணம், பத்ம விபூஷன் மாதிரி நைட்ஹுட் உண்டு. இங்கிலாந்துல ஒரு அவார்டு ஒன்று, கௌரவ விருது ஒன்று. அது யாருக்குண்டா கொடுக்குற? சமூக சேவையில அல்லது சமூக பணியில நிறைய சேவை செஞ்சாங்களுக்கு கொடுக்குற பட்டம். அதை ஒருத்தருக்கு ஒஃபர் பண்றாங்க அந்த கொடுக்குற நிறுவனம், நீங்க பெரிய ஒரு டொனேஷன் தந்தீங்கன்னா நாங்க தருவோம். அது வழக்குக்கு போய் என்ன சொல்லுதுண்டா, இது உண்மையாக ஒரு பப்ளிக் சர்வீஸுக்கு கௌரவப்படுத்தி கொடுக்குற பட்டம். இதை நீங்கள் டொனேஷன் மூலமாக செய்ய எத்தனைச்சது இட் இஸ் அகெயின்ஸ்ட் த பப்ளிக் பாலிசி, பப்ளிக் சர்வீஸை டேமேஜ் பண்ணுது. ஆகவே இது ஒரு 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 சட்டமுறையான ஒப்பந்தம், இந்த நீங்கள் பேசிக்கொண்ட விஷயம் என்று சொல்லப்படுது. அடுத்தது பாலியல் வல்லுறவு சம்பந்தமான ஒப்பந்தங்கள், கண்ட்ராக்ட் டெண்டிங் டு ப்ரொமோட் செக்ஷுவல் இம்மோரலிட்டி. அப்போ செக்ஷுவல் இம்மோரலிட்டி சம்பந்தமாக, பாலியல் வல்லுறவு சம்பந்தமாக ப்ரொமோட் பண்ற இல்லாட்டி அந்த விடயங்களை ஊக்குவிக்கிற ஒரு ஒப்பந்தமாக இருந்தால் அவையும் சட்ட முரணான ஒப்பந்தங்களாக அமையும். அடுத்தது திருமணம் ஒன்றை சேதப்படுத்தக்கூடிய ஒப்பந்தமாக இருந்தால் அவையும் அப்படியே அமையும். சரிதானே? ரைட். இப்போ பேலன்ஸ் உள்ள விஷயங்களை, இது இவ்வளவும் இதில் மெயினானது. பேலன்ஸ் உள்ள விஷயங்களை நான் கொஞ்சம் உங்களோட ரீடிங்க்கு விடுறேன், கொஞ்சம் பாருங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். இப்போ நம்ம பேப்பருக்கே போவோம். 8:22 நம்ம கொஞ்சம் பேப்பர்ஸை பார்த்தோம்னா எப்படியான கேள்விகள் வரும் ஐடியா வரும். அடுத்தது, கடந்த காலங்களில் 8வது யூனிட்டையும் சேர்த்து தான் இந்த கெட்டுவை இவங்க டிஸ்கஸ் பண்ணி வந்திருக்காங்க. இந்த முறை 7 யூனிட்டுங்கிறதால, ஒரு 7 யூனிட்னு சொல்றதால அந்த சில கேள்விகள் அந்த ஒப்பந்த வாசகங்கள் சம்பந்தமான கேள்விகள் பாஸ் பேப்பர்ல இருக்கும். நீங்க அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதானே? ரைட்.
2 உண்டு. இது 2008 நடந்தது. இதுல 2வது கேள்வி வாசகங்கள் தொடர்பானது. நாங்க படிக்கல 8வது, அது தேவையில்லை. நீங்க 1வது பாருங்க. தெரியுது தானே? ஸ்கிரீன் விளங்குது தானே? ஓகே ரைட். வாசிங்க. சும்மா குயிக்கா வாசிச்சீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இது சம்பந்தமா நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களோட கருத்துக்களை ஆரம்பிக்கலாம். இது எப்படி, என்ன விஷயம், இது ஒரு ஒரு கேள்வி யாராவது பிரீஃப் பண்ண விரும்பினா பண்ணலாம். பண்ண போறீங்களா? சார், இந்த கம்பெனில சிதத் வந்து சட்டத்தில் யார் தொழில் புரிந்தார்? அதாவது ஒரு லோ ஃபேம் விஜயரத்ன அசோசியேட்ஸ் சொல்லப்படுற ஒரு லோ ஃபேம்ல சிதத் வந்து ஒரு எம்ப்ளாயி, ஒரு லோயராக தன்னோட எம்ப்ளாய்மெண்ட்டை செய்து வந்திருக்கார். ஓகே தானே? அப்படிதானே? சார். ஓகே, அடுத்தது சொல்லுங்க. நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க. அதுக்கு பிறகு அவர் அந்த வேலையில இருந்து விலகுறாரு. ஒரு கம்பெனியில சேர்றாரு. போன உடனே இவர் கஸ்டமர் இங்க இருந்த இந்த விஜயரத்ன அசோசியேஷன்ல இருந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் அவரை தேடிதான் போறாங்க. ஏன்னா அவர் தான் கூடுதலா அந்த இதெல்லாம் போட்டிருக்கிறாரு சார், அந்த எழுத்து இதுகள்லாம், உறுதிகளை எல்லாம். அப்ப இதை அறிஞ்ச இந்த அசோசியேஷன் வந்து சிதத்துக்கு ஒரு டெர்மினேஷன் ஒன்று தான் அனுப்புறாங்க. நினைவு சொல்லி, அதாவது 2 வருஷத்துக்கு நீங்க வேற எதுலயும் போய் ஜாயின் பண்ண கூடாது என்று சொல்லி, அதே நீங்க செய்யக்கூடாது 1 வருஷத்துக்கு செய்யக்கூடாதுன்னு அவங்க புதுசா அனுப்புறாங்களா? இல்ல, 2 வருட காலத்துக்கு உங்களோட ஏனைய சட்டத்துக்கு இல்ல சார், அது சேவை முடிவுறுத்தே அந்த குறிப்பிட்டு தான் அனுப்பிங்க. எங்க குறிப்பிட்டு இருந்தவங்க அது ஏற்கனவே அவங்களோட சேவை ஒப்பந்தத்தில் இருக்கு. அதுதான் நான் கேட்கறேன். Employee has had contact in the year prior to. எப்போ நீங்க எக்ஸாம் செய்யக்குள்ள கன்ஃபியூஷன் வந்தா நீங்க வளமே செய்துட்டு வருவீங்க.
கட்டாயம் இங்கிலீஷ் எடுத்து பாருங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் குறையும் பேப்பர்ல. டெர்மினேட் பண்றதுக்கு முதல் எடுக்கும் தொடர்புல போடுறவங்களோட தொடர்பு கொண்டு சார் அதுக்கு டைம் வேணும் அந்த 1 ஹவருக்குள்ள. நீங்க அது செய்யத்தான் வேணும், வேற வழி இல்லை. ரைட், இதுல இந்த 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 ஒரு இது ஒன்று போட்டிருக்காங்க பாத்தீங்களா? There was a clause in his original contract. அப்ப வேலைக்கு சேர்ற நேரம் ஒரு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் ஒன்று சைன் பண்ணுவாங்க 2 பேரும். கொடைமுனைவை யார் செஞ்சிருப்பாங்க? இந்த சித்தார்த்துக்கும் விஜயரத்னத்துக்கும் இடையில் உள்ள கம்பெனி அசோசியேட்ஸ் தான் கொடைமுனைவாளர். அந்த அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஓகேன்னு சொல்லி ஏற்பு யார் செய்திருப்பார்? சித்தார்த் செய்திருப்பார். அப்ப அவங்களோட கொடைமுனைவர் ஏற்பு செய்ததன் மூலமாக அங்க என்ன உருவாயிருக்கும்? ஒரு வலிதான ஒப்பந்தம் ஒன்று உருவாயிருக்கும். ரைட், ஓகே. இப்ப சொல்லுங்க, இப்ப என்ன அவங்க என்ன இப்ப இவர் விலகி போய் இன்னொரு ஃபேர்ம்ல ஜாயின் பண்ணி பழைய கஸ்டமர்ஸ் எல்லாம் எடுத்து வேலை செய்யறாரு, அப்படித்தானே? ஓகே, அவங்க என்ன டேர்ம் போட்டு இவருக்கு ஞாபகப்படுத்துறாங்க? அந்த அந்த கடிதத்தை என்ன அனுப்புறாங்க? வேலையில இருந்து அவன் 2 விஷயம் சொல்றாங்க. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். termination prior to 1 year prior to termination. அதாவது இவர் விஜயரத்ன அசோசியேட்ஸ்ல இருந்து விலகுறாரு தானே? விலகுற டேட் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைய டேட் எடுப்போம், 28ஆம் தேதி. 28ஆம் தேதி இன்றைக்கு சித்தார்த் விலகுறாருவீங்கள 2023 டிசம்பர் 28ஆம் தேதியில இருந்து, சரியா? இன்றைக்கு வரைக்கும் இந்த 1 இயருக்கு உட்பட்டு விஜயரத்ன அசோசியேட்ஸ்ல அவர் டீல் பண்ணின கிளையன்ஸ் இருக்காங்களே, அவங்கள அடுத்த 2 வருஷத்துக்கு என்ன செய்யக்கூடாது? அதுக்கு முந்தினாக்கள் என்ன செய்யலாம்? இல்ல நல்ல தெளிவா பாருங்க நீங்க. நான் இதுல பாருங்க, நான் தமிழ் எடுக்கிறேன் பாருங்க. நீங்க பாருங்க, சித்தார்த்தின் சேவை முடிவுறுத்தப்பட்ட பின்னர் தமது சேவை ஒப்பந்தத்தினை முடிவுறுத்திய தினத்தில் இருந்து நோக்கிய 1 வருட காலத்தினுள், அந்த முடிவுறுத்தப்படுற தினத்துல இருந்து முன்னோக்கிய 1 வருட காலத்தினுள், இப்ப இன்றைக்கு என்றால் 23ஆம் ஆண்டு டிசம்பர் தொழில் ரீதியாக தொடர்புகளை பேணி வந்த விஜயரத்ன அசோசியேட்டின் வாடிக்கையாளர்களின் சட்டம் சார் செயற்பாடுகளை சேவை முடிவுற்று 2 வருட காலத்துக்கு ஏற்றுக்கொள்ளக் கூடாது. அப்ப 2023 டிசம்பர் 28க்கு முந்தின கிளையன்ஸ் என்ன செய்யலாம்? எக்ஸெப்ட் பண்ணலாம். 2வது கண்டிஷன் என்ன? அவங்களோட 2 வருட காலத்திற்கு நுகேகோடவில் உள்ள ஏனைய சட்டத்தரணிகள் ஸ்தாபனத்தில் இணைவது தடுக்கப்பட்டுள்ளது. சரியா? ரைட், இது 2 தான் மெயினான விஷயம். இப்ப இந்த இன்னொரு கேஸ் ஒன்று வருது தானே சார், அந்த பெயிண்ட் கம்பெனி ஒன்றுல அவர் உலகத்துல எந்த ஒரு நாட்டிலையும் பெயிண்ட் கம்பெனியில வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி உண்டு. அது எதுல பார்த்தனாங்க? எனக்கு ஞாபகம் வருது இல்ல. ஏதோ உண்டு. ரைட், எனக்கு நீங்க சொல்லக்கூட ஞாபகம் வருது. ரைட், இப்ப ஆராய்கன்னு உங்களோட கைக்கு விட்டுருக்காங்க, அப்படித்தானே? இப்ப இந்த இப்படியான டைப்பான கேள்வி வந்தால் இந்த கேள்வியோட அடிப்படையை நீங்க சரியா விளங்கி எடுத்து போட்டு ஒப்பந்த சட்டத்தினுடைய கோட்பாடுகளை வச்சு நீங்க ஓன ஆன்சர் எழுதினீங்கடா, சரி விளங்குதா? இப்ப இதுல அவரு நுகேகொடையில இன்னொரு ஃபேர்ம்ல தானே ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் இண்டிபெண்டா பிராக்டிஸ் பண்றதுல பிரச்சனை இல்லை தானே? இல்லாட்டி நுகேகொடைக்கு வெளியால போய் வேலை செய்யறதுலயும் பிரச்சனை இல்லை தானே? ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட், அப்ப நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு இப்ப ஆனா அவரு அந்த கான்ட்ராக்ட்ல இருந்த ஒரு க்ளோஸ வயலேட் பண்ணி தானே இதை செய்யறாரு. அந்த 1 இயருக்கு முதல். ரைட், இந்த கேள்வி உங்களுக்கு 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 ஒரு பேசிக்கா என்ன எழுதலாம்ங்கிற ஐடியா வந்துட்டு தானே?
ரைட். இந்த கேள்வி வாரத்துக்கான வாய்ப்பு குறைவு ஏனென்றா இது ஒப்பந்த வாசகத்தோட தொடர்பானது. சரிதானே? இருந்தாலும் கெட்டுக்கு அவங்க ரெண்டாவது ஒப்பந்த வாசகத்தோட தொடர்பானதுதான். இப்ப உங்களுக்கு இந்த கேள்வி விளங்கிட்டு தானே? ரைட். இப்ப நீங்க தான் இதுக்கு விட எழுதணும் என்னண்டா, இதுல அவர் எதை செய்யலாம் செய்யக்கூடாது, வலிதான ஒப்பந்தம் கொண்டு இருக்கா இல்லையா சொல்லுங்க சார். இந்த இல்லீகல் கான்ட்ராக்டுக்குள்ளேயும் இது வரும், அந்த வணிகத்தை கட்டுப்படுத்தும் ஒப்பந்தங்கள். வணிகத்தை கட்டுப்படுத்தும் ஒப்பந்தங்கள் நீங்க ஜாயின் பண்ண இயலும்னு சொன்னா பர்ஃபெக்ட். நீங்க கேஸ்ல ரிஃபர் பண்ணி இதை செய்யலாம்னா சரி, பர்ஃபெக்ட். அது மாதிரி சார் இதுல இங்கிலீஷ்ல அந்த டேர்ம்ஸ்ல அல்லதுதான் போட்டிக்கு அந்த இப்படி செய்யப்பட்டதா இப்படி செய்யப்படும் 2 வருஷத்துக்கு வேலை செய்யப்படாது அல்லது அந்த அல்லதுதான் போட்டுருக்கு. ஆனா இதுல இங்க 80 போட்டிருக்காங்க என்ன 2 இன்ச் சேர்த்து கூடியா போடுங்க பாப்போம். ஜாயின் போட்டிருக்காங்க. 2 உண்டு என்ன இதான் வரும். இங்கிலீஷ் தான் சரி, இங்கிலீஷ் தான் சரி. ஆனா என்னன்னு தெரியுமா, இதுல தமிழ் 80 போட்ட வழியா தமிழுக்கு அதை தான் பார்ப்பாங்க. நீங்க தமிழ்ல என்ன இருக்கோ அதுக்கே செஞ்சிருங்க. சரியா? ஆனா இல்ல சார், தமிழ்ல இருக்கிறது பிள்ளையா மெண்டஸ் இங்கிலீஷ் தான் சரி, இங்கிலீஷ் படியா செய்ய வேண்டியது. இல்ல நான் என்ன தெரியுமா சொல்றேன் உங்களுக்கு, நீங்க இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு எக்ஸாம் டைம் வந்தா நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல சார், கேள்வி பிழைக்குது சார். ரெண்டு கண்டிஷனுக்கு சரி வராது சார். இல்ல 2 கண்டிஷனும் வரலாம் தானே? எப்படி இல்ல, அந்த 2 வருஷம் வேலை செய்ய போறா 2 வருஷம் கேளுங்க. 2 வருஷம் நுகேகோடையில இருக்கிற இன்னொரு ஃபேர்ம்ல வேலை செய்யக்கூடாது நம்ம. அடுத்தது கடைசியா அவருக்கு லாஸ்ட் 1 இயர் விஜயரத்ன அசோசியேட்ஸ்ல அவர் டீல் பண்ணின கிளையன்ஸ் நெக்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு அவர் என்ன செய்யக்கூடாது, அவங்கள செய்யக்கூடாது. 2ம் கன்ஃபிளிக்ட் ஆகாததுதான், 2ம் ஒன்றோட கன்ஃபிளிக்ட் ஆகாதுதான். போடலாம். நான் என்ன சொல்றேன், இப்படி ஒரு கேள்வி வந்துட்டு நீங்க இங்கிலீஷையும் பாத்துட்டீங்க, இங்கிலீஷ்ல ஓவண்டி இருக்கு, இதுல 2ஐயும் சேர்த்து இருக்கு, நீங்க என்ன செய்யணும்? நாங்க கன்ஃபியூஸ்ட் ஆயிடுவோம். இல்ல நீங்க கன்ஃபியூஸ் ஆக கூட நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. தமிழை மட்டும் ஃபாலோ பண்றேன் நாங்க. ரைட். தமிழை மட்டும் வேணுண்டா இங்கிலீஷ வாசிக்கணும்ன்றது மெண்டேட்டரி இல்லை எங்களுக்கு. அப்ப அவங்க தமிழ்ல இந்த விஷயம் என்ன செய்யப்படும் தெரியுமா, அவங்களோட கவனத்துக்கு கொண்டு வரப்படும். ஸ்டூடெண்ட் வந்து இதை கவனத்துக்கு கொண்டு வந்த உடனே அவங்க பெனல் முடிவு என்னண்டா, தமிழ் மீடியத்துக்கு நாங்க 2ஐயும் சேர்த்து பாப்போம் ஒரு முடிவு எடுப்பாங்க. அதாவது நீங்க அடுத்த கேள்வி, தெரியுதா? தெரியுதா? ஓகே, பாருங்களேன். 3 விஷயம் தந்திருக்காங்க பாருங்க. 3ஐயும் பார்த்து நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க ஒரு 2-3 மினிட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து 3ஐயும் வாசிங்களா.
ஓகே, இதுல 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 வந்து இந்த ரெண்டாவது கேள்வி வந்து உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இதுல ரெண்டாவது நான் இதெல்லாம் மேல் பண்ணியிருக்கேன். இதுல இந்த மூன்றுலையும் முதலாவது எதுக்குள்ள வரும் சொல்லுங்க பாப்போம். இல்லீகல் கான்ட்ராக்ட் முதலாவது வந்து சட்டமுறையான ஒப்பந்தத்துக்குள்ள வரும் சார். சட்டமான. ரெண்டாவது வந்து இது அந்த பிழை, பொது பிழையில அன்எக்ஸ்பெக்டட். இது வந்து உண்மையா நாங்க இப்ப படிச்சதுக்குள்ள வராது, அது இல்லீகல் கான்ட்ராக்டுக்குள்ள வராது. நான் நேற்று ஃப்ரஸ்ட்ரேஷன், நிலைகுலைவு, கண்ட்ரோல், எங்கட கண்ட்ரோல். ரெண்டாவதா இல்ல இல்ல இல்ல, அந்த அது இதுக்குள்ள வரல, நாங்க படிக்கல. அது நிலைகுலை, அந்த ஒப்பந்தத்துல வலிதாந்த தன்மையை பாதிக்கிற காரணிகள்ல கடைசியா ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒன்று வரும் பாருங்க. அதுக்குள்ளதான் வரும். இது என்னன்னா, இவங்க 2 பேரும் ஒப்பந்தம் பண்றாங்க, ஒரு தீ விபத்து ஒன்று வாரங்கிறது 2 பேரை கட்டுப்பாடுக்கும் அப்பால் பட்டது. அப்ப அதுல 2 பேருக்கும் ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி தான் திருப்பி வரும். மூன்றாவது வந்து ஒப்பந்த வாசகம், சரிதானே? அதுவும் 8வது யூனிட். நீங்க அதுவும் பிரச்சனை இல்லை, அதையும் விடலாம். அடுத்தது இந்த முறை அதிகமா எதிர்பார்க்கப்பட்ட வினா ஏதாவது அப்படி எட் பண்ணலாமா சார்? அப்படி நான் ஏதாவது சொல்ல போய் நீங்க அதை படிச்சுட்டு போய் ஏன் இதெல்லாம் அப்படிங்க, நீங்க எல்லாத்தையும் படி. இத பாருங்களேன், இதுல இது ரிலேட்டடா நமக்கு தேவையான குயிக்கா பாருங்க. ஆனா ஏன் வராது? இது அடுத்த 8வது அப்படி நினைக்கிறேன். 8வது நினைக்கிறேன். ஒப்பந்த உள்ளடக்கங்களுக்குலாம் வருது நினைக்கிறேன். இதுல இந்த ஒன்றுமில்லை, இன்ஃபுளுன்ஸ் ஒன்றுமில்லை. இதுல இது 8வது யூனிட் தான். 8வது உள்ளடக்கங்களுக்குள்ள இருக்கு, ஒப்பந்த உள்ளடக்கங்கள். அந்த கடைசி அந்த அதாவது 4, 5, 6, 7க்குள்ள வராதுன்னு சொல்றீங்க. 8வது யூனிட் அந்த டைமுக்கு ஒப்படைக்காம போறது, அந்த சம்பந்தமான கேஸ் எழுதி அந்த கப்பல் டைமுக்கு அனுப்புறது அப்படியான கேஸ் ஒன்று. அப்ப ஆனா வந்து நாங்க ஆனாவே ரைட், இப்ப உங்களுக்கு ஒப்பந்த வாசகம் படிக்கலன்னு வைப்போமே, அது அந்த அந்த கவனல தானே நீங்க ரைட். இப்ப இந்த இப்படி ஒரு கேள்வி வந்தா, ஒரு கேள்வி அவங்க தந்தா, நீங்க இந்த அதை எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? சும்மா கேட்கண்ணா, இப்படி வந்துட்டுண்டா நாங்க இதை என்ன செய்யலாம்? இந்த கேள்வி இல்ல ஸ்கிப் இல்ல, நான் சொல்ல என்னண்டா, இப்ப நீங்க ஸ்பெசிபிக்கா தானே அந்த ஒப்பந்த வாசகத்துக்குள்ள அந்த கேள்வி யோசிக்கீங்க, உள்ளடக்கம் மாதிரி யோசிக்கீங்க, அப்படித்தானே? இப்ப இதுல பேசிக் விஷயங்கள் நாங்க ஃபர்ஸ்ட் 2-3 யூனிட்ஸ்ல படிச்சு தானே இருக்கோம். கொடைமுனைவு, ஏற்பு, அந்த ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்துக்குரிய விஷயம் எல்லாம் படிச்சு தானே இருக்கோம்.
அந்த அடிப்படை விஷயங்களை உங்களுக்கு ஒரு க்ளூவும் இல்லைண்டா, அந்த கேள்வி உங்களுக்கு க்ளூ ஒன்றும் இல்லைண்டா, நீங்க அடிப்படை விஷயங்களை கொண்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொண்டு அதை ஆராயறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு வேற ஒரு வழியும் இல்லை. சரிதானே? நாங்க உண்மையா நாங்க படிக்கிறது நாங்க படிக்கிறது வலிதான ஒப்பந்தங்களை பற்றி மட்டும்தானே. வலிதான ஒப்பந்தம். இப்ப வலிதான ஒப்பந்தம் ஒன்று உருவாகணும்டா என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கணும் எல்லாம் தெரியும் தானே எங்களுக்கு. அப்ப பொதுவா நீங்க ஒரு கேள்விய அப்படி ஒரு ப்ரோட அப்ரோச் பண்ண பாருங்க. அப்ப இந்த இடத்துல வலிதான ஒப்பந்தம் ஒன்று இருக்கா என்று முதல்ல அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. பண்ணிட்டு அந்த ஒப்பந்தத்துல அப்ப என்ன செய்திருக்கணும், என்ன ஒப்ளிகேஷன் வருது, ஒருத்தருக்கு என்ன டியூட்டி வருது, அதுல என்ன நடந்திருக்கு, அதுல ஏதாவது குறை இருக்கா, அப்படின்னா என்ன நடக்கும். அப்ப அந்த குறையில அந்த ஒப்ளிகேஷன்ல குறைபாடு இருந்தா பாதிக்கப்பட்டவர் நிவாரணத்துக்கு தகுதியுடையவரா மாறுவார். அப்படி நீங்க ஒரு ப்ரோடாக உங்களுக்கு எந்த க்ளூவும் இல்லாட்டி நீங்க அப்படி ஒரு அப்ரோச் எடுத்தாலும் சரி. ஏனென்றா பொதுவா சட்ட ரீதி அந்த சட்டத்துக்குரிய கேள்விகள் இருக்குதானே. ஒரு சட்டம் சம்பந்தமாக நாங்க படிக்கிற நேரம் ஒரு கேள்வி வந்தா நீங்க ஆர்கியூ பண்ற அந்த ஸ்கில்ல தான் அந்த விடையை நீங்க கொண்டு வரலாம். இப்போ ஒரு குறிப்பிட்ட இதுக்கு இப்படித்தான் இப்ப விடன்ற ஒரு விஷயம் இல்லை. ஏனென்றா இப்ப கோர்ட்ஸுக்கு ஒரு கேஸ் வந்தால் இப்ப எதிராளி தரப்புல ஒரு சட்டத்தரணி அவங்களோட வாதங்களை முன்வைக்கிறதானே இல்லையா. இப்ப வழக்காளி தான் சரிண்டா எதிராளிக்கு ஒன்றுமே பேசுறதுக்கு இருக்கக்கூடாது. எதிராளிட வாதத்துக்கு திருப்பி வழக்காளி வாதங்களை முன்வைக்கார். அப்ப எந்த ஒரு சப்ஜெக்டும் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சட்ட ரீதியான ப்ராப்ளம் வர நேரம் அதை நீங்க உங்களோட ஓன் ஆர்கியூமெண்ட்டுக்குள்ள அதாவது அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி நாங்க நினைச்சதெல்லாம் கதைக்கல கொண்டு வரதுக்கு பாருங்க. உங்களுக்கு எந்த க்ளூவும் இல்லாட்டி இப்படி ஒரு கேள்வி வந்துட்டுன்னா நீங்க அந்த அடிப்படை ஒப்பந்த கோட்பாடுகளை கொண்டு இது ஆராயறதுக்கு பாருங்க. ரைட், நீங்க சொல்ற விஷயம் இது ஸ்பெசிஃபிக்கா ஒப்பந்த வாசக கேள்வியா இருந்தா பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு கேள்வி வந்துட்டு இப்ப ஒருக்கா நாங்க லெவல் 4 செய்யற நேரம் இது அந்த ஹியூஜஸ் வெர்சஸ் மெட்ரோபாலிட்டன் அதுல கொண்டு போய் எழுதலாமா சார்? இதுக்கு அதுல ஃபேக்ட் என்ன எனக்கு ஞாபகம் இல்லை, சொல்லுங்க பாப்போம். அதாவது டைமுக்கு அந்த வேலை செஞ்சு கொடுக்கல அப்படின்னு அது எதுல வருது? அது இது பின்னல் கேஸ் டாக்ட்ரைன் ஆஃப் ப்ரொமிசரி எஸ்டோபல்ஸ்க்குள்ள உங்களுக்கு கனெக்ட் பண்ண இயலும்னா சரி. எனக்கு அது நீங்க சொல்ல விஷயம் எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு கனெக்ட் பண்ணலாம்டா சரி. நான் உங்களுக்கு இந்த வேலையை செஞ்சு வரேன்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்யல, அந்த டைமுக்குள்ள முடிக்கல. அதான் சொல்ல அதான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணலாம்டா சரி. உங்களோட ஆர்குமெண்ட் தான் விடன்றது உங்களோட ஆர்குமெண்ட் தான். அவருக்கு நான் எங்களோட லெவல் 4 நேரம் இது கான்ஸ்டிடியூஷனல் லோ 2ல ஒரு ரெண்டாவது கேட் 1லயோ 2ல ரெண்டாவது கேள்வி. முதலாவது கேள்வி எங்களுக்கு அப்ரோச் பண்றதுக்கு எல்லாம் போயிட்டு ரெண்டாவது அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேள்வி. ரெண்டாவது கேள்வி 2 லைன் தானே அந்த கேள்வி. எங்களுக்கு இப்ப கன்ஃபியூஷன் வருது, இது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனா இல்லாட்டி நிறைய கன்ஃபியூஷன் சரியா. அந்த கேள்வியை எங்களுக்கு கண்டே பிடிக்கலாம் போய். ஆனா இதுல நாங்க எனக்கு தெரிஞ்ச எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆன்சர் நாங்க எழுதியிருந்தோம். ரைட், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எழுதினாக்கள் இருக்காங்க. அது ஈக்குவாலிட்டியோட ஆர்டிகல் 12(1) கனெக்ட் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் பேர். ரைட், இன்னும் கொஞ்சம் பேர் அதை அசோசியேஷன் ஆஃப் அசம்பிளிக்குள்ள 14 அதுக்குள்ள ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி எல்லாம் எல்லாருக்கும் 10க்கு மேல மார்க்ஸ் வந்துச்சு சரியா. அப்ப ஸ்பெசிஃபிக்கான ஆன்சர் ஒன்று இருந்திருந்தால் 14 எழுதின ஆளுக்கும் 12 எழுதின ஆளுக்கும் கண்ட்ரடிக்டரி மார்க்ஸ் வந்திருக்கும். எல்லாருக்கும் 10க்கு மேல வந்துச்சு. என்னன்னா சட்டத்துக்குரிய கேள்விகளுக்கு உங்களோட ஆர்கியூமெண்ட் ஸ்கில் தானே அவரது முக்கியம். இப்ப நீங்க சொன்னீங்களே இப்ப மெட்ரோபாலிட்டன் கேஸ் இப்படிதான் இதை உங்களுக்கு கனெக்ட் பண்ண எலிமெண்ட் அந்த எஃபெக்டோட பேசிக் எலிமெண்ட்ஸோட அவ்வளவுதான். உங்களுக்கு அந்த க்ளூ இல்லாட்டி சரியா உங்களுக்கு இதான் விஷயம் பிடிபட்டா நீங்க எல்லாத்தையும் காய்ச்சி நீங்க தேவையில்லை. ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு தெரியும்னா எழுத வேண்டியதுதான். ரைட், ரெண்டாவது என்ன? ரெண்டாவது கேள்வி ஏதாவது சம்பந்தம் இருக்கா? உரிய உணவு பட்டியலில் பிறந்த நாள் அன்று நான் வழங்கிய உணவு மிஸ்ரெப்ரசன்டேஷன்ல கனெக்ட் பண்ணலாம்.
சொன்ன மாதிரி டெலிவர் பண்ணல தானே என்ன? அப்படிதானே? அவங்க ஆர்டர் எடுத்ததை டெலிவர் பண்ணல அப்படிதானே? ஆர்டர் எடுத்த மாதிரி அந்த இணங்குற மாதிரி கொடுக்கல. அப்ப அது இல்லீகல் கான்ட்ராக்ட் இல்ல, அது ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன்ல உங்களுக்கு அதை கனெக்ட் பண்ணிருக்கோம் பாருங்க. சார் அதுக்குள்ள கனெக்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். கனெக்ட் பண்ணலாம்னா சரி. இதுவும் அந்த ஆனா ரெண்டுமே அந்த வாசகம் தானா? சரி, ஓகே. அப்ப நாங்க அடுத்ததை பார்ப்போம். அப்ப பழைய பேப்பர் எல்லாம் கூடுதலா 8வது யூனிட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க என்ன? சார் ரீசெண்டா வந்த பேப்பர்ஸ் ஒண்ணுமே இல்லையா சார்? கிட்டத்துல வந்து 22 இது பாருங்க. 22 பாருங்க. அந்த 8ஆம் கேள்வி எல்லாமே சொன்னாங்க அந்த நிபந்தனைகள் சம்பந்தப்பட்ட இது ஓகே பாருங்க. இது வந்து 2022 போன வருஷத்துக்கு முந்தின பேப்பர். ஒப்பந்த சட்டத்தில் பிறர் பகிர்வானது ஒரு ஒப்பந்தம். ரெண்டாவது உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். என்னன்னா கன்சிடரேஷன் கோசா அண்ட் கன்சிடரேஷன் போன முறை வந்துட்டேனே. அதுல முதலாம் கேள்வி வரும். போன முறை வந்துருச்சு சார். போன இடத்துக்காக நீங்க பார்க்காம இது முதலாவது பாருங்க. முதலாவது யூஸா இருக்கும் பாருங்க. ஒப்பந்த சட்டத்தில் பிறல் பகிர்வு மிஸ்ர இது கொஞ்சம் ஈஸியான கேள்வி என்ன? அவங்க அந்த மிஸ்ரெப்ரசன்டேஷன் 3 டைப்பை மாற சொல்லலாம் என்ன? அப்படித்தானே? மேலுள்ள கூற்றின் அடிப்படையில கவனையீனமான பிறல் பகர்வு, மோசடியான பிறல் பகர்வு மற்றமாக கிடைக்கத்தக்க நிவாரணங்கள் என்பவற்றை ஆராயும். தியரி இது தியரி. இப்படி ஒரு கேள்வி வந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன். இது 22ல வந்தபடியா இதே கேள்வி ரிப்பீட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இதுல அவங்க இதை கேட்கல, இன்னசென்ட் மிஸ்ரெப்ரசன்டேஷனை கேட்கல. கவனையீனமான பிறல் பகர்வையும் மோசடியானது தானே கேட்காங்க. நெக்லிஜென்ட்டையும் ஃப்ராடுலண்ட்டையும் தானே கேட்காங்க. என்ன கேட்கலாம்? இது 2019. இதை பார்ப்போம். வாசக மீறல். இது ஒப்பந்த வாசகம் தான். இதுல ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது ஓகே. முதலாவது கேள்வி ஒப்பந்த வாசகம். ரெண்டாவது பாருங்க. ஒப்பந்தம் ஒன்றை பாதிக்கும் காரணிகள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் ஏதேனும் 2 விளக்குக. உமது விடையை தீர்ப்பு சட்டங்களுடன் எடுத்து காட்டு. முதலாவது ஒப்பந்தம் ஒன்றில் ஈடுபடும் அச்சுறுத்தல்களும் பயமுறுத்தல் ஆகாது. இது சம்பந்தமா விளக்கம். வணிகத்தை கட்டுப்படுத்தும் ஒப்பந்தம். இங்கிலீஷ கொஞ்சம் பார்ப்போம். அதுல not all threats to enter into a contract will amount to duress. எல்லா த்ரெட்டும் வந்து டியூரஸ் ஆக வராது. அப்ப நாங்க ஆர்டிஎல்ல பார்த்தோம் தானே என்னென்ன கேட்டகரி என்னென்ன விஷயங்கள் வருதுண்டு. சார் அந்த பெய்லில கேஸ், பெய்லி அந்த மகன அந்த ப்ராமிஸ் பெய்லில கேஸ் வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல, அது டியூரஸ் இல்லையே. அன்டியூ. பாருங்க ஆர்டிஎல்ல பார்த்தோம் தானே. ஒரு டியூரஸ்ங்கிறது அவர் வாயால சொல்றதுக்காக மட்டும் டியூரஸ் ஆகாது. அது உண்மையான அந்த த்ரெட் இமீடியட்டான இருந்திருக்கணும். அப்படி கொஞ்சம் விஷயங்கள் பார்த்தோம் தானே. முதலாவது பக்கத்தோட தான் இந்த மேட்டர் சம்பந்தப்படுது. முதலாவது பக்கத்துல அந்த விஷயங்கள் இருக்கு. நீங்க 57ஆம் பக்கத்துல உள்ள விஷயம் தானே. ரைட். ரெண்டாவது என்ன? அது அன்ஃபேர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்
சரி, இது வந்து நான் உங்களோட ரீடிங்கு விட்டிருக்கேன். அந்த அதில் இருக்குது, அந்த கடைசி யூனிட்ல 7வதுல, இந்த 2வது வந்து 7வதுல ஆஹ் 79 பாருங்க, வணிகத்தை கட்டுப்படுத்தும் ஒப்பந்தம் 79ஆம் பக்கம் ஆக கீழே இருக்கிற பேராகிராஃப், அதோட சம்பந்தமானதான. 3வது சைலன்ஸ் டஸ் நாட் அமௌண்ட் டு மிஸ்ரெப்ரசன்டேஷன். இந்த விஷயம் நாங்க நேற்று பார்த்தோம். ஜென்ரலி சைலன்ஸ் வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷனா? இல்ல. ஆனா அதுக்கு விதிவிலக்கு இருக்குண்ணே. விதிவிலக்கு நான் நீங்க இந்த பாட்டுக்கு நீங்க எப்படி ஆராய வேண்டியிருக்கும்டா, இப்ப அவங்களோட கூற்றும் என்ன சொல்லுதுண்டா, மௌனம் பிறல் பகர்வு ஆகாது. அதான் பொதுவான விதி என்ன. பொதுவான விதி அதுதான் சொல்லிட்டு நாங்க அதுல மற்ற சிச்சுவேஷன்ல நாங்க ஆராய்ச்சாச்சு. ஓகே தானே? அது அடுத்தது இது என்னது எதுக்கு வரும்? ஆனா எக்ஸ்பிரஸ், அதாவது இல்லீகல் பை ஸ்டாட்யூட் என்ன, நியதி சட்டமே அதை தடுக்குது. அதை எப்படி தடுக்குது? எக்ஸ்பிரஸ் வெளிப்படையாக தடுக்குது. என்னன்னா தேசிய போக்குவரத்து சபையின் ஒழுங்கு விதிகளுக்கு முரணான. அப்ப எக்ஸ்பிரஸ் ஆகவே இது வந்து ஒரு இல்லீகல் கண்ட்ராக்ட்னு நாங்க இது ஆராயலாம், இப்படித்தானே? அப்ப சேனக வந்து நிவாரணம் கோரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா?